பாடல் 17வது பாடல். முக்குணம் மூடர வாயுவை மூலத்தே சிக்கென மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வலமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர்கோனே என்று பிராணாயாமத்தினுடைய முறையை சொல்கிறார். பிராணாயாமத்தை முறைப்படி அது 16, 64, 32 சொல்கிறோம் இல்லையா? பூரகம், கும்பகம், ரேசகம். அந்த முறைப்படி நீங்கள் செய்து அதனால் என்ன பலன்றால் முக்குணம் நமக்கு நீங்கும்ன்றார். ராஜச தாமச குணம் நமக்கு நீங்கும்ன்றார். உயிர் வித்யா தத்துவத்திலிருந்து அந்த காலம் நியதி கலை வித்தையராக வென்ற இந்த கஞ்சுக சரீரம் இல்லை, பஞ்ச சரீரம், அதை வாங்கி கொண்டு வருகிற பொழுது முதலாவதாக பிரகிருதி மாயிலே அதுக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு இந்த 3 குணம். அந்த 3 குணத்தை நாம் பின்னால் விட வேண்டும் என்பது தான் நம்ம சொல்கிறோம். எதை நாம் முதல்ல பெறுகிறோமோ அதைத்தான் கடைசியாக விடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் மாயா குணத்தில் நமக்கு அந்த குணங்களை விட்டு விட்டால் உலகப் பொருள் மேலே மயக்கம் நமக்கு நீங்கிடும். வேற ஒன்றில் இப்போ இனிப்பு பிடிக்காதுன்றவங்களுக்கு வேண்டான்றாங்க இல்லையா? அந்த மாதிரி 3 குணங்கள் நமக்கு இல்லை என்று சொன்னால் எந்த பொருளும் நமக்கு விருப்பம் வராது. ஏன்னா அது அவை எந்த பொருளுமே நமக்கு பற்று வராது. காரணம் அந்த குணம் நமக்கு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. எந்த குணம் நமக்கு இருக்கிறதோ அதுதானே அந்த குணத்தோடு தான் பழகிறோம். நம்ம நண்பர்களாக இருந்தாலும் கூட குணங்கள் ஒத்திருந்தால் அவரை நட்பராக கூட நாம், அது இல்லைன்னா நமக்கு வேண்டான்றோம். அதே மாதிரி தான் பொருள்கள் எல்லாம் 3 குணம் உடையன. அந்த 3 குணங்களிலே நமக்கு இல்லை என்றால் அந்த பொருள் மேலே பற்று வராது. அப்போ குணங்களை எப்படி சார் நமக்கு நீங்க முடியும்னு ஒரு கேள்வி நமக்கு நியாயமாக இருக்குது. ஏன்னா அதுதான் நமக்கு முதல்ல பற்றுக்கிறது இல்லையா? அதுதான் நமக்கு உயிருடைய குணம் எது என்று சொன்னால் அறிவுதான் குணம். 3 குணம் அல்ல. நீங்கள் அதை குணம் பின்னால் வந்தது, நமக்கு உபாதின்னு சொல்லுவாங்க. அது உபாதி என்றால் பின்னாலே வந்தது. உயிருக்கு குணமே சாத்விக ராஜச தாமசம் அல்ல. எப்படி மனம் என்பது நம்மை சேருகிறதோ, சித்தம் என்பது எப்படி நமக்கு சேருகிறதோ அந்த காரணமாக, அதுபோல பிரகிருதியில் 3 குணம் நமக்கு சேருது. உயிர் என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு ஒரு குணம் உண்டு, அது அல்ல இது. பொருள் இப்போது தண்ணீர்னு சொன்னால் குளிர்ச்சி அதனுடைய குணம், நெருப்பு என்றால் சூடு அதன் குணம். அது சரியாக தெளிவாக தெரியுது. உயிருக்கு எது குணம்னு கேட்டால் சாத்விக ராஜச தாமசம் சொல்லக்கூடாது. சாத்விக ராஜச தாமசம் சேர்ந்தது, உபாதி. அது உயிருக்கு குணம் எது என்றால் அறிவுதான் குணம். அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம வேறுபடுத்த வேண்டியது. பரிமேலகதை எழுதுகிறார். சென்ற இடத்தால் செலவிடாது தீதுரை நன்றின்பால் விப்பது அறிவுன்னு ஒரு குறள் வருது. அந்த குறளுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது, மனம் பொறிகள் வழியாக செல்லுது, எங்கெங்கேயோ போகுது. மனம் பொறிகள் வழியாக செல்லுது. அந்த மாதிரி செல்லாமல் சென்ற இடம் எங்கேயோ 5 புலன்கள் வழியாக செல்லுது. அந்த இடத்துக்கு செல்ல விடாமல் திருப்புவது நன்றின்பால், நல்ல வழியாக புற பொருள்கள் வழியாக செல்லக்கூடாது என்று தடுத்து திருப்பு தான். நன்றின்பால் வைப்பது என்றால் நன்மையின் பக்கம் திருப்புகிறது அறிவு. ஏன் அது நன்மையின் பக்கம் திருப்புறது என்றால் அறிவு உயிர் குணமாதலின் என்று எழுதுகிறார். அறிவு உயிர் குணமாதலின் அது திருப்புதுன்றார். எனவே இந்த 3 குணங்கள் நமக்கு பின்னால் சேர்ந்ததாலே அதை விட்டுவிடலாம். விடுவது என்பது கஷ்டம். அதற்குத்தான் பெருமானுடைய அருளை சொல்லி அவன் எண் குணங்களை தருகிறான். பெருமானை வணங்கினால் அந்த 8 குணம் நமக்கு வருகிறது என்று சொல்வதற்கு அதான் காரணம். அதுக்கு முதல் வழி எது? இதுதான். பிராணாயாமம் செய்தால் அந்த 3 குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும்ன்றார். சாத்விகத்துக்கு வந்துடும் அப்படின்றார். அதாவது குணம் என்னும் குன்றேறி நின்றார் என்று வள்ளுவர் ஒன்று சொல்கிறார். பெருமானை குணக்குன்றேன்னு சொல்கிறாங்க. சான்றோர்களை குணம் என்னும் குன்றுன்றாங்க. குணம் என்ற அப்போ குன்றுனா உயர்ந்தது தானே, உயர்ந்த குணம் தானே. குணம் ஒரு குன்று நீங்கள் சொன்னீங்கன்னா அது உயர்ந்த குணம்னு அர்த்தம். உயர்ந்த குணம் எது என்றால் சாத்விகம்தான் உயர்ந்த குணம். ராஜசம் தாமசம் உயர்ந்த குணம் அல்ல. அதனால எல்லாமே தெரிகிறது. எடுத்த உடனே அடிக்கிறான் ஒருத்தன்னா அவன் எப்படி நல்லவன்னு சொல்ல முடியுமா? அவனை அடியை வாங்கிக்கிட்டான்னு வச்சுங்க, என்னப்பா அவ்வளோ அடிக்கிறா, பொறுமையாக வந்துட்டான்ப்பா, நல்ல பயப்பாவை என்று சொல்கிறோம் இல்லையா? சாத்விகம். காந்திக்கு அதானே பிரச்சனை. காந்திக்கும் நேதாஜிக்கு அதானே பிரச்சனை. நேதாஜி அடிக்கணுன்றாரு, காந்திஜி வேணான்றார். அதுபோல் சாத்விகம் உயர்ந்ததுன்றாங்க. ரைட் தான். பாஷ்யத்தில் அதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. சாத்வீக குணத்தினாலே என்னென்னலாம் வருகின்றது
ராஜச குணத்தினால என்னெல்லாம் வருகின்றது, தாமத குணத்தினால என்னெல்லாம் வருகின்றது என்று எழுதுகிறாங்க. அது விரிவாக இருக்கிறது. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு அறிவோடு இருக்கிற விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ கேட்குறோம் இல்லையா, இது சாத்வீக குணம். அறிவாக கேட்கணும்னு ஆசைத்தா, ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டால், பொருந்தாத ஒன்றை நீங்கள் ஆசைப்பட்டால் அது தாமத குணம் என்று அந்த குணத்திற்கேற்றாற் போல தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் மாறும். 6 வகை குற்றம் சொன்னாங்க. 6 வகை குற்றமும் இந்த 3 குணங்களுக்குள் தான் பிரிக்கிறாங்க. 6 வகை குற்றம் அது அந்த குணத்துக்குள்ளே பிரிக்க, இந்த குணம் இருந்தால் இந்த குற்றம் வந்துவிடும் என்கிறார். எனவே அதையும் நாம் நீங்க வேண்டியதுதான். அந்த குணத்தையும் சாத்விக ராஜச நீங்கணும். அதுக்கு நான் ஒரு விஷயம் பேசியிருக்கிறேன், பல முறையில் பேசியிருக்கிறேன். சேக்கிழாருடைய அந்த பாட்டு தான் சரியான உதாரணம். அது சுந்தர பெருமான் தில்லையிலே போய் தரிசனம் செய்கின்ற பொழுது பாடுற 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. ரொம்ப நாளைக்கு முன்னே அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டுக்கு வஜ்ரேல் முதலியார் ரொம்ப அருமையாக சொல்வாரா உரைன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. வஜ்ரேல் முதலியார் சொன்னபோது தான் நாமெல்லாம் அதை பார்க்கணும். அந்த பாட்டில் எல்லாவற்றுக்கும் அடைமொழி கொடுத்து பாடுகிறார் சேக்கிடார்னு சொல்லுவார்னு சொல்லுவாங்க. அப்பா சொன்னது தான். 5 அறிவுன்னு சொல்லாமல் 5 பேரறிவுன்ற, கரணங்கள் என்று சொல்லாமல் அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆகன்னார். அதுதான் நமக்கு இன்னைக்கு வேண்டியது. அப்புறம் பாட்டு இருக்குது, திருந்து சாத்விகன் ஏன் சொல்கிறார்? அது குணம் ஒரு 3 திருந்து சாத்விகம் சொன்னால், குணத்தினுடைய இயல்பு 3 குணங்களும் ஒரு குணம் மேலோங்கி இருக்கும், மற்ற 2 குணம் அடங்கி இருக்கும். நமக்கெல்லாம் நமக்கு இப்போ சாத்விக குணம் இப்போ இருக்குது. எவ்வளோ நாள் வீடு இருக்கும் உங்களுக்கு? 7 மணிக்குள்ள இருக்கும். அப்புறம் மழை பெய்யுது, போன என்ன சார்பாட்டுன்னு பேசிக்கிறார். அவர் காரில் வந்துடுறார், அவர் எப்படி வேணாலும் போவார் என்று இல்லையா? அப்போ சாத்விகம் உடனே வந்துடுது இல்லையா? ராஜசம் வந்துடுது இல்லையா? அப்போது அது அடங்கி இருப்பது எப்பொழுது வேணாலும் மேலே வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மேலே வருகின்றதுனா சாத்விகத்தை அழித்து வருதுன்னு சொன்னால் அது நல்ல சாத்விகமா? இல்லையே. சாதுக்கள் மிக்கீர்னார் ஞானசம்பந்தர். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் பாட்டில் சாதுக்கள்னு சொல்லாமல் சாதுக்கள் மிக்கீர்னார். சாத்விக குணத்திலே மிகுந்தவர்களேன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? ராஜச குணம் தாமச குணம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ராஜச குணமும் தாமச குணம் அடங்கி சாத்விகம் வருது இல்லையா? அது திருந்தார சாத்விகம். அதெல்லாம் நமக்கு உள்ளது. எப்போ வேணாலும் ராஜசம் வரலாம், எப்போ வேணாலும் தாமதம் வரலாம். அந்த 2ஐ அடக்கி கொண்டு வருகிற சாத்விகம் இருக்குது இல்லையா? அது திருந்தார சாத்விகம். ஆனால் சேக்கிழார் சொல்கிறது, சுந்தரருக்கு ராஜசம் அங்கே கிடையாது, தாமதம் கிடையாது, சாத்விகம் ஒன்று தான். அது எது? திருந்து சாத்விகம்னு. திருந்து சாத்விகம். அப்போ குணங்களை நாம் அடக்குகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ராஜச குணம் அடங்க, தாமத குணம் இல்லாமல் செய்து சாத்விகத்தோடே இருந்து கொஞ்சம் மேலோங்கினால் அதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்? இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லாமல் திருவள்ளுவர் சொன்னார், குணம் என்னும் குன்றேறி நின்றார். ஏன்னா ராஜசமும் குணம்தான், ஆனால் அது நல்ல குணம் அல்ல. தாமசமும் குணம்தான், அது நல்ல குணம் அல்ல, அது மிகக்கூடாது. ஆனால் சாத்விகம் மிகலாம். அதனால தான் சாதுக்கள் மிக்கீர்னு சொன்னார் ஞானசம்பந்த பெருமான். திருவள்ளுவர் குணங்கள் குன்றேறி நின்றார் அப்படின்னார். அதுதான் இங்கே சொல்கிறார். குணம் 3 முக்குணம் மூடறன்னார். அது மூடுன்னு பாட்டப்பா எழுத காணும். முக்குணத்தை மூடம் அறன்னு அர்த்தம். மூடம் அறன் தான், அல்லது மூடுதான் போடுவார். மூடமாக இருக்கின்ற அந்த 3 குணங்கள்னார். மூடமாக அறியாமை இருக்கின்ற 3 குணங்கள். பிராணவாயுவை முறைப்படி அடக்கினால் பயில வல்லாருக்கு என்ன பயன்? பலன் தருவது பெருமான் தான். முக்குணம் மூடற வாயுவை மூலத்தே சிக்கன மூடி பிரித்து திரித்தாள். அந்த பிராணாயாம முறையை சொல்கிறார். நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். இறைவனை தவிர, சிவபெருமானை தவிர வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கலாம். என்ன சொல்கிறார்? குறிப்பாக என்ன சொல்கிறார் தெரியுங்களா? வேறு தெய்வங்களெல்லாம் குணவசப்பட்டவை. பிரம்மன் என்று சொன்னால் அவர் ராஜச குணம், திருமால் என்றால் சாத்விக குணம், உருத்திரன் என்று சொன்னால் தாமத குணம். அந்த 3 மும்மூர்த்திகளுக்கு குணம் சொல்கிறோம். நீங்கள் அந்த தெய்வங்களை வணங்கினா குணம் தானே நீங்களும் நினைக்கிறீங்க. குணம் நீங்குவதற்கு குணம் வடிவாக இருக்கின்ற ஒரு மூர்த்தியை வணங்கினால் அது எப்படி நீங்கும்? என்ன செய்வான்? அந்த குணத்தை ஒன்றா தருவான். பிரம்மனை வணங்கினா அவன் ராஜச குணத்தை மட்டும் தந்துடுவான்.
உருத்தனை வணங்கினால் தாமத குணத்தை தருவான்ற குணம் நீங்காது. குணம் நீங்காது என்கிற பொழுதுதான் அவங்க வேதத்தில் நிர்குண பிரம்மம் சொல்லுவாங்க. நிர்குண பிரம்மம் என்று சொன்னால் இந்த 3 குணங்கள் இல்லாதது தான். குணம் இல்லாதது கிடையாது. குணம் இல்லாமல் ஒரு பொருள் கிடையாது. ஏதோ ஒரு குணம் இருக்காது. குற்றமோ தவறான குணமோ நல்ல குணமோ ஏதோ ஒன்று இருக்கணும். ஆனால் பெருமான் இருக்கிறான குணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவன் குணம் உடையவன் தான். அவனுக்கு கல்யாண குணங்கள் உடையவன். இந்த குணம் கிடையாது. அதுதான் ராமானுஜர் சொல்கிறார். சங்கருடைய பாஷ்யத்துக்கு மறுப்பு சொல்கிற பொழுது நிர்குணம் பிரம்மம் என்பதை குணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஹேய குணங்கள் தான் கீழ்மையான குணங்கள். கீழ்மையான குணங்கள் கிடையாது, கல்யாண குணங்கள் உண்டுன்னு சொல்லணுன்றார். நாம் சிவாகமங்களில் 8 குணம் நாம் சொல்கிறோம். எனவே அந்த 8 உடைய பெருமானை அடைய வேண்டும் என்றால் இந்த 3 குணங்கள் முதல்ல விட வேண்டும். அதுக்கு என்ன வழி என்றால் வாயுவை பிராணவாயுன்னு சொன்னார். அதனால் மற்ற தெய்வங்களை வணங்கினால் உங்களுக்கு இந்த 3 குணம் நீங்காது அப்படின்ல. அதனால் அவரை தியானிப்பவருக்கு துன்பம்தான் வரும், சிவனை தியானிப்பவருக்கு அல்லது துன்பம் நீங்காதுன்ற முதல் 3 அடிகள் பிராணாயாமத்தை சொன்னதுன்ற அனுவரித்தல் தான். முன்ன சொன்னது தான் சொல்கிறார். முக்குணம் மூடல வாயுவை மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்துட்டுனார். அந்த மூலாதாரத்திலே அடக்க வேண்டும் சொன்னார் இல்லையா? அதாவது வாயு கும்பிக்கிற பொழுது அதாவது பூரித்து கும்பிக்கிற பொழுது வாயு கீழ்காற்றாக அபானனாக போய்விடும். அது போகாமல் இருப்பதற்கு மூலத்வாரத்தை அடைக்கணும். மூலத்தை முக்காரமிட்டுன்னு பாடினார் இல்லையா? ஆனால் அங்கே சொல்கிறார். அதே தான் சொல்கிறார் மறுபடியும். அனுமதித்தல்னா முன்ன சொன்னதை நினைவுபடுத்தி மீண்டும் வேறு ஒரு அர்த்தத்துக்காக சொல்லுகிறார். அப்படி செய்தால் தக்க வலமிடம் நாழிகை சாதிக்க. வலமிடம்னா இடகலை பிங்கலை. அதை நாழிகை என்றால் எந்தெந்த அளவு, அதாவது 1 மாத்திரை 2 மாத்திரை 10 மாத்திரைன்னு சொல்கிற அந்த நாழிகை சாதித்தால் வைக்கும் உயிர்நிலை, அந்த உயிரை சரியான இடத்திலே பெருமான் வைப்பான். யார்? வானவர்கோன் என்ற பெருமான் மகாதேவன் என்கிறார். முக்குணமாகிய பந்தம். முக்குணம் நமக்கு பந்தம். எதெல்லாம் பந்தம்? சுருக்கமாக சொன்ன அன்றைக்கி கூட சொன்னேன், இங்கே தான் சொன்ன ஞாபகம். அதாவது வாக்கு என்று சொன்னால் அது பரமபந்தம்னுவாங்க சைவ சித்தாந்தம். வாக்கு என்பது தான் நமக்கு பரமபந்தம்னா முதல்ல வருகின்ற பந்தம் வருது. அது நீங்க முடியாது நம்மால். நீங்கள் செயலை அடங்கி விடலாம், மற்ற உலகப்பற்றையெல்லாம் கூட நீங்கி விடலாம். ஆனால் வாக்கு என்பதினாலே ஒரு சொல்லிட்டா அது தாங்கவே தாங்காது கடைசி வரை. அந்த சொல் எனக்கு நினச்சா இன்றைக்கி கூட எரியுதுரா உடம்புலாமா, என்றைக்கோ சொன்னது அது இன்றைக்கி நினச்சா கூட எரியுதுரான்னு சொன்னான்னு அர்த்தம். நெருப்பை காட்டிலும் மோசமானது அர்த்தம். அந்த வாக்குக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள். வாக்குக்கு அடிமைப்பட்டதாலே அது பரமபந்தம். நாங்கள் முதல்ல அதுதான் நாம் நீங்கணும். நாங்கள் ஆணவம் என்பது இருக்கு இல்லையா, அதுதான் பந்தம். அதுதான் பந்தம். நமக்கு இருக்கிற கட்டு அதுதான். ஆணவம் நமக்கு பந்தம், கண்மம் நமக்கு அனுபந்தம். பின்னாலே வந்தது ஆணவத்தினாலே, பின்னாலே செயல் கண்மம் வினை வந்தது, அது அனுபந்தம். மாயை என்பதுதான் சம்பந்தம். நன்றாக பந்தத்தை நல்லா இழுத்து கட்டுதான். அதுதான் ஆணவம் தான் இருக்குது, அது இருந்தால் கூட பரவாயில்ல. மாயா காரியம் இன்னும் இழுக்கு கட்டுதான். மாயை விலகவிடாமல் மாயப்பொருளோடு இருப்பதாலே அது சம்பந்தம் என்றார். அதான் அந்த பந்தம் விடம்ன்றார். இங்கே சொல்கிறார் பெருமானுடைய முக்குணம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் எல்லாம் சொல்லிக்கொண்டே வரணும். மகாபூதங்களை எத்தனை விலக வேண்டியதாக இருக்குது. 36 தத்துவங்களை விலக வேண்டும். நிலம் முதலாக நாதமீராக விலகும். நாதம் தான் இப்போ வாக்குன்னு சொன்னேன். நிலம் முதல்னா பொருள்கள். வாக்காகவும் நமக்கு எப்படி பந்திக்குது? வாக்காக பந்திக்கிறது, பொருளாக பந்திக்கிறது. எது பொருள் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு பொருள். அது மேலே எவ்வளோ ஆசை நமக்கு இருக்குன்னு தெரியும். நாம் சேர்த்த வீடு வடை வாசல் எல்லாம் இங்கே கூட சொல்லியிருக்கிறேன். நான் இதில் தத்துவம் பேசுகிற பொழுது உலகில் ஞாபகம் வரும். காஞ்சிபுரத்தில் குழந்தையாக இருந்த பொழுது 5-6 வயசு இருக்கும், செட்டித்தல்ல விளையாடுவாங்களாம். அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் கார் வச்சுருந்தவங்க 3 பேர் தான். எங்கள் தெருவிலே ஒருத்தர், அவர் ஒரு செட்டியார். முசரவாக்கத்தில் அவருக்கு நெல் இது வயல்வெளி. அவர் அந்த காலத்தில் செவர்லேட் வாங்கியிருந்தார். செவர்லேன்னு ஒரு கார் உண்டு, பெருசாக நல்லாயிருக்கும். அவர் அங்கே வச்சுருந்தார். புட்டாசாமையன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபியட் வச்சுருந்தார். எல்லப்ப முதலியார்னு முனிசிபல் ஆஃபீஸ் சேர்மனாக இருந்தவர். அவர் அவர் அதை தெரு ஞாபகம் இல்லை. அவர் அங்கே தான் வருவார், காரில் வருவார். அவர் அம்பாசிடர். அப்புறம் இந்த சாம்பல் கலர் ஞாபகம் இருக்கலாம், அதில் வருவார். 3 வருவார். இதில் என்னென்னா எங்களுக்கு விளையாடிக்கிட்டே இருப்போம். முசரவாக்கத்தில் காலையில் போய் பயிரெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் அந்த காரில் வருவார். அவர் அந்த செட்டியார் தான் வருவார் காரில். வந்தவுடனே நாங்களாம் அந்த காரை தொட்டு பார்க்கணும். அது வேற ஒன்றும் இல்லை, தொட்டு பார்க்கணும். அது ரெடியாக இருப்போம்.
அவர் அங்கிருந்து டாயின்ற ஒரு தொடக்கூடாத தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கம்பி வச்சிருப்பார். கதவை திறந்துட்டு நிற்பார், இப்படி தொடாதேன்னு. அது அப்படியே அவர் டிரைவர் பிடிக்கு பின்னால் உள்ள எடுத்து விடுவாங்க. அது வெளில கூட நிற்பார். எங்களுக்கு என்னடா தொட்டா என்னடா போச்சின்னு நினைக்கிறது. தொட்டா என்ன போச்சு, அவ்வளவு பொருள் பற்று இல்லையா? தொட்டா என்ன போச்சு போ என்றால், குழந்தைக்கு தான் தொட்டா என்ன என்றால், அப்படி சில பேருக்கு அந்த பொருள் பற்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எத்தனை பற்று, ஒன்றா ரெண்டா, அது மாதிரி வரிசையா இதையெல்லாம் நீங்கி கடைசியில் முக்குணம், அந்த பந்தம், அது ஒரு பந்தம். குணம் என்பதை நீங்க வேண்டும்ன்ற முக்குணமாகிய பந்தத்தில் விடுபடும் பொருட்டு மேற்கொள்வதே யோகம். ஏன் அதுன்னா இந்த குணங்களை நீங்க வேண்டும்னா அந்த பயன் சிவயோகத்தால் தான். என்றால் குணவயப்பட்ட தெய்வங்களாலே அந்த குணத்தை நீக்க முடியாது. குணங்களை கடந்த பெருமான் என்பதனாலே, குணம் குறி அடையாளம், எல்லாவற்றையும் கடந்தவன் என்பதாலே அது நீங்கும்ன்றார். முக்குணம் மூடர வாயுவை பிடித்துட்டேன உடம்புடு புணத்துவதினார்னா, உடம்புடு புணத்தல்னா வாயுவை கும்பிக்க வேண்டும் என்று தான் அவர் சொல்ல வருகிறார். பிராணாயாமம் நல்லா செய்யணும்னு சொல்ல வந்தவர் அதன் பலனையும் கூட சேர்த்து சொல்கிறார் இல்லையா? 3 குணங்கள் நீங்க வேண்டும் அல்லவா, அப்பொழுது நீங்கள் பிராணாயாமம் செய்யுங்கள் என்று அப்படி சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது இன்னொரு பயனை சொல்லுகிற பொழுது அது உடம்படு புணர்த்தல் என்று சொல்வாங்க. ரெண்டா தனியாக சொல்ல வேண்டாம். பிராணாயாமம் செய்யுங்க, அதனால் உங்களுக்கு முக்குணம் நீங்கும்னு சொல்லலாம். பாட்டில் அப்படி சொல்லாமல் முக்குணம் நீங்க வேண்டுமா பிராணாயாமம் பண்ணுங்க என்று அந்த உடம்பொடு உணர்த்தல்னு சொல்லுவாங்க. அது ஒரு முறை, பாட்டில் ஒரு முறைன்னார். அப்புறம் நடலித்த நாபி, இதுவும் யோகம்தான். நடலித்த நாபிக்கு 4 விரல் மேலே, மடலித்த வாணிக்கு 2 விரல் உள்ளே, கடலித்திருந்து கருத வல்லார்கள் சடலத் தலைவனை தாமறிந்தாரேன்னார். இந்த நடலித்துன்னு வருது, பாட்டுக்காக அப்படி பாடுறாங்க. நடல் என்று சொன்னால் நிறுத்துதல் அர்த்தம். மூச்சை நிறுத்தணும் இல்லையா? பிராணாயாமத்தினால் நிறுத்தணும் இல்லையா? நிறுத்துகின்ற ஆற்றல் எழுதியிருப்பேன், நடுதல் நிலைநிறுத்தி எழுதியிருக்கிறேன். பிராணவாயுவை நம்ம கும்பிக்கிறோம் இல்லையா? கும்பிக்கணும், அது மணிப்பூரகத்தில் கும்பிப்போம். அப்படி என்ன சொல்கிறார்? இந்த நாபிக்கு 4 விரல் மேலே என்பது அநாகதம், 4 விரல் மேல் அநாகதம். வாணிக்கு 2 விரல் கீழே உள்ளேன்னு வருது, அது கீழேன்னு அர்த்தம். வாணி என்பது வாக்கு. அந்த வாக்கு என்பது 4 வகையான வாக்கு. இந்த இடத்துல மத்தியமை வாக்கை குறிக்குதுன்றாங்க. வாக்கு என்றால் வெளியில் வரக்கூடாது, வெளியே வந்தால் வைகரி வாக்கு, உள்ளே கண்டவரையில் வருது இல்லையா? அது மத்தியமை வாக்குன்றாங்க. எனவே அது விசுத்தியை குறிக்கிறது. எனவே மணிப்பூரகம், நாபி என்றால் மணிப்பூரகம், இது விசுத்தி, இதற்கு இடையிலே என்றார். சிவாகையா சிவயோ அது எதை சொல்கிறார்? அநாகதம் என்று சொல்கிறார். மடலித்த நாவிக்கு 4 விரல் மேலே, நாவிக்கமலத்திற்கு மேல் என்றால் மணிப்பூரகத்துக்கு 4 விரல் மேலே அநாகதம், விசுத்திக்கு கீழே என்றால் அநாகதம். அந்த அந்த பிளேஸை கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறார். 4 விரலுக்கு மேலே இருக்கிறது நாபிக்கு மேலே, விசுத்தி என்ற கண்டம் இருக்கு இல்லையா, கழுத்து, அதுக்கு கீழே இருக்கிறது, 4 விரல் கீழே இருக்கிறது, அது அநாகதம். அநாகரத்திலேயே நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால், யோக நிலையிலே தியானித்து கொண்டிருந்தால் என்ற அர்த்தம். ஏனென்றால் மூலாதாரத்திலிருந்து தொடங்கி நீங்கள் மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்லாம் அநாகரத்துக்கு நிற்கிறீங்க. நமக்கு பூஜையில் சொல்கிற பொழுது நீங்கள் யோக முறையில் கூட வேண்டாம், சாதாரணமாக நினைக்கலாம். சாதாரணமாக நினைப்பதற்கு இதயம் தான் சொல்லுவாங்க. எனவே இதயம் நமக்கு பூஜாஸ்தானம் என்று சொல்கிறாங்க. வள்ளுவர் மலர்மிசை ஏகினான் என்ற குறளுக்கு அப்படி தான் எழுதுகிறார் பரிவினழகர். அன்பால் நினைவாரது உள்ளக்கமலம், உள்ளக்கமலம்னு எழுதுகிறார். அது நெஞ்ச தாமரை, இதான் பூஜாஸ்தானம். அந்த அநாகதம் என்பது பூஜாஸ்தானமாக இருக்கின்ற இடம். அங்கேயே இருந்து நீங்கள் வழிபடலாம். வழிபட்டால் என்னன்னு சொல்கிறார்? ஆன்மா எது என்று உணரலாம். சிவனுடைய நிலை உங்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்காது. இதயத்தை உணர்கின்ற பொழுது ஆன்மாவுடைய நிலை உங்களுக்கு தெரியும். நாம் யார், ஞானங்களார் என்று சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நாம் யார் என்றால் இந்த பாசத்திலிருந்து நீங்கியவர்கள், இந்த பந்தம் நமக்கு இல்லை, நாம் அல்ல என்ற நிலை வரலாம். வருமே தவிர சிவபெருமானை உணர முடியாதுன்ட்டார், சிவனை உணர முடியாது. உள்ளே என்றது சொல்கிறார். கீழே மணிப்பூரக விசுத்திக்கு இடையில் உள்ளது அநாகதம். கடலின் தன்மைன்னு சொல்கிறார் இல்லையா? தியானத்தில் சொல்கிற பொழுது தியானத்திற்கு ஒரு எல்லை கிடையாது. பெருமானை நீங்கள் வணங்க தொடங்கி ஒருவேளை தியானத்தினாலே ஒரு உருவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தால் வெளியே வர முடியாது உங்களால். அதான் சொல்கிறார், அந்த கரையில்லாத ஒரு தன்மை, கரையற்ற ஒரு இன்பம் உங்களுக்கு வரும்ன்றார். ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றோம், மற்ற ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறோம்னா அது முடிந்து போகும். முடிந்த பின்னால் அந்த இன்பம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் தியானத்திலே வருகின்ற அந்த உருவம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் தியானிக்க தியானிக்க தோன்றிக்கொண்டே இருக்குமே தவிர சரி போதும் என்று வராது. அப்படி நினைப்பது தான் நமக்கு அதை கடல்ன்றார். கடலித்தன் சொன்னார். கரையின்மை,
தியானத்தினுடைய ஆழம் நமக்கு தெரியாது. தியானிக்க தியானிக்க நமக்கு தெளிவு ஏற்படும், தெளிவு நிலை நமக்கு வரும்ன்றார். அதுதான் தியானத்தினுடைய பயன். சடலம் என்று சொன்னால் உடம்பு, அதன் தலைவன் உயிர். சடலித்த தலைவனை தாம் அறிந்தார், உயிர் எது ஆன்மா எது என்பதை உணர்ந்தார்கள். இப்படியா அநாகரத்திலே தியானித்தோம் என்று சொன்னால் ஆன்ம இயல்பு நமக்கு உணர முடியும் என்று எழுதலாம். அதாங்க எழுதுகிறோம். தியான யோகத்தை இறுதியமட்டாக செய்தவர்கள் அப்பால் ஏறமாட்டாதர்கள். அதுக்கு மேல் உசுத்தி ஆக்திக்கு போக முடியவில்லை என்றால் ஆன்ம இயல்பையே உணர்வார்கள், ஆன்மாவுடைய தன்மையை உணர்வார்கள் தவிர சிவனுடைய இயல்பு, சிவனுடைய தரிசனம் கிடைக்காது என்றார். எனவே தியான யோகத்தை முற்றப் பயில வேண்டும். அதாவது ஆறு அங்கம் சொல்லியிருக்காங்களே, சமாதிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஏதோ போனது போகிறோம், அநாகதம் வந்துட்டு போதுப்பா என்று நிறுத்திடாதீங்க, இன்னும் முற்ற வர வேண்டும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு கடைசிப்பட்டு நமக்கு இலக்கணத்திலே சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் நயமாக சொல்கிறது தான். இலக்கணத்தில் நான் ஆச்சரியமாக இருக்கலாம் எப்படி சொல்லி வச்சாங்க. ஒரு பாட்டு எழுதுகிற பொழுது எதுகை முனையோடு எழுத வேண்டும் என்பது ஒரு கவிதை கற்றுக்கொள்றதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எதுகை முனையோடு எழுதணும் அப்படின்னு. நீங்கள் சங்க இலக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா எதுகை முனை இருக்காது, அவங்க பாட்டு நான் விஷயம் எழுதி போவாங்க. அது ஆழமான கருத்து இருக்க பொழுது எதுகை முனை அவசியம் கிடையாது. ஒரு பாட்டு அருமையான பாட்டுன்னு சொன்னால் எதுகை முனை அவசியம் கிடையாது. பாட்டில் பெரிய அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த எதுகை முனை காண்பித்து கொண்டு அலங்காரம் பண்ணணும் இல்லையா. அதாவது அழகான இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் தேவையில்லை, கொஞ்சம் ஒப்பனையை யாருக்கு வேணும், கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க. அது போல தான் பாட்டில் குற்றம் இருந்தால் இந்த அலங்காரமாக செய்தால் மன்னிச்சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாட்டு கேட்குறவங்க எதுகை முனையை பார்க்க மாட்டாங்க. நமக்கு இயல்பாக அமைகிறது, எல்லா திருமுறைகள்லாம் கூட எதுகை முன்னாடி இருக்குது. ஆனால் அது முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடையாது. அதை விட அவருக்கு பொருள் தான் முக்கியம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மோனைன்னு ஒன்று இருக்குது. மோனை என்று சொன்னால் என்னென்னா, ஒரு எழுத்து சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அடுத்த சீர் ரெண்டாவது சீர் வருது இல்லையா, அங்கேயும் அதே எழுத்து வரணும். அதே எழுத்தோ அல்லது அதுக்கு இனமான எழுத்தோ வரணும். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதின்னு வருது இல்லையா, அகர முதல் சீர், அகர முதல் சீர், முதல ரெண்டாவது சீர், எழுத்தெல்லாம் மூணாவது சீர், நான்காவது ஆதின்னு வருது இல்லையா. அப்போ ஒரு முதல் சீரும் நான்காவது சீரும் மோனை, ஒன்றும் நான்கும் மோனை. அதே மாதிரி ஒன்றும் ரெண்டும் மோனையாக இருக்கலாம், இணை மோனைன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் மூணும் மோனையாக இருக்கலாம், பொழிப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் நான்காக இருந்தால் ஒரு மோனை, இப்படிலாம் அதுக்கு உண்டு. சொல்லிட்டு 1 2 3 3 மோனையாக இருந்துட்டு நான்காவது மோனையாக இல்லாமல் போயிடும். 3 மோனை, 3 சீருக்கு மோனை வச்சாம்பா, ஒரு சீரில் வைக்கிறையா அது கூடை மோனை. ஏன்னா கடைசி வேலை போய் வழுக்கிட்டானே, இன்னும் ஒரு சொல் சொல்ல நல்லா இருந்திருக்குமே. இப்போ கற்க, கசடர, கற்பவை, கற்றபின், அது முற்று மோனை, அது சரியாக இருக்குது. அது 4 சீர்லையும் மோனை வந்தால் அது முற்று மோனை சிறப்பாக இருக்குது. 3 மோனை சொல்லிட்டு 3 சீருக்கு மோனை சொல்லிட்டு இன்னொரு சொல்லக்கூடாதா என்றால் சொல்லலையா, கூழைன்னுவான், கூடை மோனைன்னுவான். அதே தான் இங்கே அநாகதம் வரையில் வந்துட்டியப்பா, இனிமேற்பட்டு இறங்கிட்டீன்னா அவ்வளோ தூரம் இறங்கிடுறியே என்று சொன்னால் அது கூடை போல குற்றம் அது. எனவே யோகத்தை முற்றம் செய்ய வேண்டும். அநாகதம் வரையில் வந்தவங்க விசுத்தி சென்று ஆக்திக்கு செல்ல வேண்டும் அப்படின்னார். 19வது பாட்டு. அறிவாய் அசத்து என்னும் 6 அகன்று, 6 36 தத்துவம், அதனால் அசத்துன்ட்டார். எல்லாம் அறியாததுன்னு சொன்னார். அறியாமையுடைய அசத்து சடப்பொருள்னார். அது ஏன் சொல்கிறாருன்னா, நீ சித்து பொருள், நீ அறிவான பொருள். அறிவான பொருளாக இருக்கின்ற நீ அசத்து பொருளோடு இருக்கலாமா, அசத்தோடு சேரலாமான்னு சொல்லுவார். அன்பாவுக்கு தெரியுமா தெரியல, பச்சைபாஸ் ஹைஸ்கூலில் விஎஸ்ஆர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு. விஎஸ் ராமானுஜாச்சார்னு உண்டு. எல்லாம் அங்கேருந்து வருவாங்க, வரதாஜ பெருமாள்குள்ளேருந்து தான் வருவாங்க. விஎஸ் ராமானுஜாச்சாரியார், சேஷாத்திரி ஐயங்கார், சேஷாத்திரி வருவார், பிஜிபி பார்சாதி ஐயங்கார், இவங்கெல்லாம் எனக்கு பாடம் சொன்னவங்க. அதில் இந்த விஎஸ்ஆர்னு ஒருத்தர், அவர் டேய் அசத்து வாடான்னுவார். எங்களுக்கு இன்னானே புரியாத, டே அசத்துங்க வாடான்னுவார். என்னடா அசத்துன்றாரே அப்படின்னா, ஐயா என்னையா அசத்து, அதெல்லாம் உனக்கு புரியாது, இப்போ நான் அப்புறம் சொல்கிறேன்னு. அசத்துனா இதெல்லாம் விளக்கணும் இல்லையா, உனக்கு அதெல்லாம் புரியாது போ அப்படின்னுவார். அசத்துன்னு அன்றைக்கு கேட்ட வார்த்தை, அந்த வார்த்தை அசத்து என்ற வார்த்தை அன்றைக்கு கேட்டது. அதான் அங்கே சொல்கிறார், திருமலை சொல்கிறார். எப்படி சொல்கிறார், அறிவாய் அசத்து என்னும் 6 அகன்றுன்னார். நீ 36 தத்துவங்களை பிடிச்சின்னா அசத்துன்ட்டார். 36 தத்துவங்கள் என்ன, நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எல்லாம் வரிசையாக சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் சேர்ந்து எதை பிடித்தாலும், வாக்கு நாதம் சொல்லை பிடித்தாலும் கூட நீ அசத்து தான். 6 அகன்றுனார். நீ அறிவுடையவன், இதையெல்லாம் கடந்தவன் நீன்னார். அப்போ என்ன அர்த்தம், சொல்லில்லாமலே உன்னாலே புரிந்து கொள்ள முடியும், பொருள் இல்லாமலே அந்த இடத்தை போக முடியும், கருவி இல்லாமலே போக முடியும் என்றுதான் அதுக்கு அர்த்தம்.
உயிருக்கு உடம்போ மற்ற கருவிகளோ தேவையில்லை ஒரு நிலையிலே. ஆனால் ஆரம்ப நிலையிலே அவையெல்லாம் தேவையல்லவா? சைக்கிள் கற்றுக் கொடுக்குற பொழுது பிடிச்சிக்குவாங்க, நேராக பிடி, நிமிர்ந்து இப்படி நில்லு, முதுகு வளைக்காது, இதெல்லாம் சொல்கிறாங்க. கற்றுக்கிட்டு இருப்பாடு கையை விட்டுட்டு போகிறான் இல்லையா? அந்த பேலன்ஸு வந்துடுது இல்லையா? அதே போல் உயிருக்கு உடம்பு ஒரு துணையாக உதவுகிறது. உடம்பு விட்டு போய் பெருமானிடத்தில் போகிற பொழுது அந்த பெருமானை எண்ணினால் அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமான் தான் எல்லாம் என்று இங்கே எண்ணுகிற பொழுதே உடல் துணை உங்களுக்கு அவசியம் இல்லை, வியாபக அறிவு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த யோகத்தை பயன்படுத்துகிறார். அறிவாய் அசத்தி என்னும் ஆறு அகன்று செறிவான மாயை சிதைத்து, அதான் இப்போ இருக்கிற உலக மயக்கம். 36 தத்துவங்கள் மாயா காரியங்கள். எனவே அந்த மாயா காரியங்களை சிதைத்து அருளாலே, பெருமானுடைய அருளால் பிரியாத பேரருள், பெருமானை பிரியாதிருக்கின்ற ஒரு இடம் வந்தால் பெற்றி நெறியான் அன்பர் நிலையறிந்தாரே. 36 தத்துவங்களை கடந்தால்தான் பெருமானுடைய நெறி உங்களுக்கு சிவநெறி கிடைக்கும், பெருமானுடைய திருவடி கிடைக்கும்ன்றதான் அதுக்கு அர்த்தம். விளக்கம் எழுதியிருக்கிறோம். யோகத்தை முறைப்படி பயின்ற அடியவர்கள், முறைப்படி இருக்கணும். அது ஒரு குரு மூலமாக, யோக குரு மூலமாக குருவை தெரிந்து கொண்டு அறிவில்லாத பொருளாகி 36 தத்துவங்களையும் கடக்கணும். 36 தத்துவங்களை கடந்தால் நீ எப்படி இருக்கிற? அறிவுருவாய் இருக்கிறாய் என்றார். அறிவுருவாகன்ற அறிவாய் என்றார். நீ இந்த உலகப் பொருள்களை நடங்கிற பொழுது அந்த பொருளாக நீ மாறிவிடுகிறாய். அறிவு இல்லை உனக்கு. அறிவில்லாமல் தான் இவையெல்லாம் நம்முடையது, என்னுடையது என்று நீ அதுவாக இருக்கிறாய். குழந்தை எப்படி விளையாட்டு பொருளை கொடுக்க மாட்டேன்னு கை இப்படி அணைச்சி வச்சுக்குது இல்லையா? அதே மாதிரி நாம் இதெல்லாம் விடக்கூடாது என்று அணைச்சி வச்சுக்கிறோம். இவையெல்லாம் சடப்பொருள், நாம் அல்ல. அதுவாக நீ மாறாதே. அதெல்லாம் விட்டால் நீ யார்? அறிவுருவாய் இருக்கிறாய். அறிவுருவாய் நின்று அப்படி நின்றால், 36 தத்துவங்களை கடந்து அறிவே மயமாக நின்றால், அதாவது இப்படி சொல்லுவாங்க, இறைவனுக்கு நமக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் வித்தியாசம். என்ன வித்தியாசம் என்றால், அவன் அறிவே மயமானவன், நாம் அறிவை உடையவர்கள். இதான் 2 வித்தியாசம். நாம் அறிவே மயம் கிடையாது, அறிவை உடையவர்கள் நாம் எல்லாம். பெருமான் அறிவே மயமானவன். அவன் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் அறிவு உண்டு இல்லைன்னா உடைமை பொருளாக இருக்குது. நம்ம அறிவு இல்லாமல் பேசுகிறாமன்னு ஏன் சொல்கிறோம்? அது உடமையாக இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். அறிவாகவே இருந்தால் சொல்ல முடியாது. திருவாசகத்தில் இருக்கட்டும், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவேன்றார் இல்லையா? அதான் அறிவே மயமானவன் அவன். அப்படி வரலான்றார். 36 தத்துவங்களை நீங்கள் விட்டீங்கன்னா அறிவே மயமாக பெருமான் இடத்துல இருக்கலாம். அறிவாகவே நின்று அதனால் வலிய மாயை மயக்கத்தை நீங்கிறீங்க. இறைவன் திருவருளால் வேறு நில்லாதுன்றார் பாருங்க. திருவருளை உணர்கின்ற பொழுது நான் அவன் என்ற வேறுபாடு கிடையாது. எதையுமே தனக்கு வேறாக பார்த்தால் 2 பொருளாக தெரியும். நான் நம்ம உடம்பு அப்படி பார்க்கல, நாம் வேறுதான், உடம்பு வேறுதான். மாணிக்க வாசகர் வேற்று விகார விடக்குடம்புன்னு சொல்லிட்டார். வேறுன்னார். உடம்பு வேறு, நீ வேறுன்னு சொன்னார். நாம் அவர் சொன்னாலும் கூட நமக்கு புரியல. அது எப்படி சார் வேறாக இருக்கும்? நானும் அவர் ஒன்று தான்னு சொல்கிறோம். எப்பொழுது நீ உடம்பை வேறாக பார்க்கிறாயோ அப்பொழுது நீ அதை விட்டு விலகுகிறாய். அதன் மேலே பற்று இல்லைன்னு தெரியுது. அதுபோல் மற்ற பொருள்களையெல்லாம் வேறு என்று விலகணும். ஆனால் பெருமானை நாம் ஒன்று என்று சேர வேண்டும். அதுதான் அதுக்கு உள்ளது. நான் நம்மவர் என்று சேர வேண்டும். அங்கே வாரியார் ஞாபகம் வருது எனக்கு. நம்ம இங்கே தான் லக்ஷ்மி டாக்கி சாஹிப் இருக்கா, லக்ஷ்மி டாக்கி இருக்கா, அங்கே தான் பேசுவார். பெரிய மைதானம், அங்கே பேசுவார். அதாவது திருமணம் ஆவதற்கு முன்னாலே 2 பேரும் ரொம்ப ஆணும் பெண்ணும் விரும்பினாங்களாம். விரும்பி கல்யாணம் நடக்கலை. வீட்டை கேட்குறாங்களாம், நான் அந்த எதிர் வீட்டு பெண்ணை ரொம்ப விரும்புகிறேன், நானும் அவளும் எங்கன்னா போய் வரலான்னு பார்க்குறோம், சுற்றுலா போகலான்னு பார்க்குறோன்னா. என்னடா சொல்கிறேன், கல்யாணம் பண்ணாமல் போகலன்னு சொல்கிறேன், போடா என்று அப்பா வந்து திட்டுவான், அம்மா வந்து திட்டுவான், 2 பேரும் திட்டுவான். கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரம் பொறுத்து அந்த பொண்ணு இருக்குது தான், என்னை வந்து இட்டுமா போகிறான்றாருப்பா அப்படின்னு கேட்குதான். அப்போ அதே அப்பா என்ன சொல்கிறேன், என்னடா போக மாட்டேன்ற, அவள் கேட்குற போடா என்று சொல்கிறார். திருமணம் ஆகும் முன்னாலே அவளோடு போவது குற்றம், திருமணம் ஆன பின்னாலே போகாதது குற்றம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது இவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டார், அவருக்கெல்லாம் கதையெல்லாம் சொல்லி முடிப்பார். அதே போல் நமக்கு இந்த உடம்பு எல்லாம் நமக்கு வேறானது, இதனோடு சேருவது குற்றம். இறைவன் நம்மோடு சேர்ந்தவன், அவனோடு சேராதது குற்றம். எனவே இதை விட்டால் அவனோடு சேரலாம். அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமேன்னார். தவத்தில் உணர்த்த விட்டுன்னார். விட்டு அந்நியம் இன்மையினார். தவத்தில் உணர்த்துகின்றவர்கள் விட முடியல, நம்மால் இதை விட முடியல.
உணர்த்தினால் உடனே விட்டாச்சு. விட்ட உடனே ஊசல் கயிறு அருந்தது போல தரையில் வந்து விழுகின்றது, பெருமானுடைய திருவடிக்கு உயிர் போகிறது என்றான். அதுதான் அவரே அறிவுருவாய் நின்று என்றால் தான் வேறு அவன் வேறு என்று இல்லைன்னு பாஷ்யத்தில் ஒரு இடம், நல்ல இடம், இந்த விஷயத்தை இது அல்ல இந்த அறிவுருவாய் வருவதை சிலர் சொல்கிறார். ஆன்மாக்கள் எல்லாம் எதை சாருகின்றதோ அதனுடைய வண்ணமாக மாறிவிடும் என்பது நமக்கு தெரிஞ்சு. சார்ந்ததன் வண்ணம் நம்ம சொல்லும். அதாவது அசத்தை சார்ந்தால் அசத்தாக, சத்தை சார்ந்தால் சத்தாக இருக்கிற சரசத்து என்று நாம் சொல்கிறோம். அதை அந்த விஷயத்தை அவர் எழுதுகிறார் சிவஞான முனிவர். இப்படி எழுதுகிறார்: பூதங்களை சார்ந்தால் அது பூதான்மா, தத்துவங்களை சேர்ந்தால் அது தத்துவான்மான்னு சொல்கிறோம். அப்புறம் உடம்புக்குள்ளே அது வந்தால் சீவான்மான்னு சொல்கிறோம். மந்திரங்களை உச்சரிக்கிற பொழுது அது மந்திர ஆன்மான்னு சொல்கிறோம். இப்படி ஆன்மா எங்கெல்லாம் சேருகிறதோ அங்கெல்லாம் அதுக்கு வேறு வேறு பெயர் சொல்கிறோம். வெறும் ஐயா கூட கேட்டாங்க, குமரல் போயிட்டான்னு நினைக்கிறேன், அவர் கேட்டார், ஆன்மாவை பற்றி நம்ம கேட்டார். ஆன்மா என்பது எந்தெந்த இடத்துல சேருகிறதோ அந்த பெயரோடு நாம் சொல்கிறோம். பூதான்மா, தத்துவான்மா, மந்திரான்மா, சீவான்மான்னு சொல்கிறோம். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், ஆன்மா தனக்கென்று இயல்பு இல்லாமல் ஒன்றை சார்ந்திருக்கிறது, சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது அதனுடைய இயல்பு என்று சொல்லி, அப்படி சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடாது, தனித்து வர வேண்டும், விட வேண்டும் சொல்கிறார். இதை எல்லாத்தையும் விடணும்னு சொல்கிறார். இந்த பூதங்கள், தத்துவங்கள் எல்லாத்தையும், சொற்கள் எல்லாத்தையும் விடணும்னு சொல்கிறார். விட்டு விட்டு என்ன பண்ணணும், பெருமானை சார வேண்டும். அங்கே என்ன எழுதுகிறாரு, சார்ந்ததன் வண்ணம் குற்றம் தானே சொன்னீங்க நீங்கள், இப்போ பெருமானை சார்ந்ததுன்னு சொல்கிறீங்க, அது குற்றம் இல்லையான்னு கேட்குறாரு. சார்ந்ததன் வண்ணம் என்றால் சடப்புலாக இருக்கிற தத்துவங்களை சார்ந்தால் குற்றம், அதை விட்டு வரணும்னு சொல்கிறீங்க. இறைவனை சாருகின்ற பொழுது இறைவனை தானே சார்ந்தான்னு இருக்குது, அப்போது தனித்து இல்லையே, அதுவும் சார்ந்த வண்ணம் தானே, அப்போ பரமான்மாவாக போயிடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது குற்றம் இல்லையான்னு கேட்குறாரு. என்ன அழகான விளக்கம் தர்றாருன்னா, தத்துவங்கள், பூதங்கள், மந்திரங்கள், சொற்கள் எல்லாம் ஆன்மாவிற்கு வேற்றியினம். ஆனால் ஆன்மா பரமான்மாவை சேர்கிற பொழுது சீவன் சிவனத்தை சேர்கிற பொழுது சிவன் தன்னினம், அறிவு என்ற இனம். எனவே தன்னினத்தில் சேர்ந்தால் தப்பில்லை, வேற்றினத்தில் சேர்ந்தால் தப்புன்ற. என்ன அருமையான விளக்கம். பொது சிறப்பு அதே கதை அந்த அளவையில். அந்த எதுக்கு அவ்வளோ அழகாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி விஷயத்தை சொல்கிறான். சார்ந்ததன் வண்ணம் என்றால் பெருமானைத்தானே சார்வான், தப்பு இல்லையான்னு கேட்பான் ஒருத்தன். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கேட்குறான் இல்லையா, அதுதான் சொல்கிறான். இது ஒரே இனம்ப்பா, இனம் இனத்தோடு சேர்ந்தால் நமக்கு சொல்கிறோம் இல்லையா, இது வேற்றினமாக இருக்கிறது, எனவே சேரக்கூடாது. இது தன்னினம் என்பதாலே அது தவறில்லை. எனவே சிவான்மா சிவனோடு சேர்கிற பொழுது, பரமான்மாவோடு சேர்கிற பொழுது குற்றம் இல்லாமல் இருக்கின்றது என்று இந்த ஆன்மாக்களை சொல்கிறார். அதுதான் அறிவுருவாய் நிற்பது. அறிவுருவாய் நின்று, அதனால் வலிய மாயை, வன்மையாக இருக்கிற மாய மயக்கத்தை வென்று இறைவன் திருவருளால் வேறு நில்லாது என்றார். அத்வைத நிலை, வேறு நில்லாது. எங்கே சொன்ன ஞாபகம் இல்லை எனக்கு, எங்கேயோ பேசுகிறோம், எங்கே எழுதணும் எங்கே ஞாபகம் இல்லை. அதாவது இந்த அத்வைத விளக்கத்தில் கொண்டு இப்போ வகுப்பில் தான் எங்கேயோ சொன்னேன், அந்த நோட்ஸ் தான் எழுதி கூட கொடுத்தேன். அதாவது தான் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது தமிழில் அவன்னு சொல்கிறோம். தான்னா அவன் அர்த்தம், நான்னா நான் அர்த்தம். அந்த ரெண்டு சொல்லு தான் அத்வைதத்துக்கு நான் வச்சுக்கிட்டேன். நான் என்றால் உயிர், தான் என்றால் இறைவன். அப்போ எப்படி சொல்லணும், அத்வைதம் எப்படி இருக்குதா, நான் தான் என்று இருக்கு இல்லையா. அதில் லோகாயுதர்கள் என்ன பண்ணுறாங்க, உலகாயுதர்கள் நான் மட்டும்தான், தான் கிடையாது, நான் மட்டும்தான், அந்த மட்டும் சேர்த்துக்கிறான். நான் தான்றதில் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா நாம் தான் இருக்கிறேன், வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறேன். இது லோகாயுதர்கள். தான் என்பதை கடவுளை மறுக்கிறவங்க அவங்க. நான் மட்டும் தான், அந்த மட்டும் சேர்த்துக்கணும். ஏகான்மவாதிகள் நான் தான், இன்னும் தான் சொல்கிறேன், நான் அது நான் தான், அது நான் தான்றான். எனவே ஏகான்மவாதிகள் அப்படியா, சரி இங்கே சொல்லியிருக்க மாட்டேன், இங்கே ஒரு இடத்த சொன்ன ஞாபகம். நான் தான்றான். ஏகான்மவாதிகள் என்ன பண்ணுறாங்க, தான் எங்க சொல்கிறீங்க, நான் தான் அப்படின்ற. துவிதவாதிகள் நான் தான் தான், அவர் வேறு இவர் வேறுங்க, நான் வேறு தான் வேறு, ஏங்க சேர்க்குறீங்க ஒன்றா. எனவே அவங்க துவிதவாதிகள். மாத்வரெல்லாம் நான் என்ற உயிர் வேறு தான், தான் என்ற இறைவன் வேறு தான், ஒன்று கிடையாது, சேராதுன்ட்டாங்க அவங்க. அடுத்து
நான் தான் என்பதை நானும் தானும் என்று சொல்கிறாங்களே சில பேர். நானும் தானும் அப்படி சொல்லுங்க. நான் தான் சொல்லாதீங்க. நானும் தானும் என்று சொன்னால் அவங்க சிவசமவாதிகள். சிவசமவாதிகள். அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், இப்போ நான் தான் சொல்லியாச்சு, இனிமேற்பட்டு சித்தாந்தம் என்ன சொல்லுது என்றால், நான் தான் சொல்கிறது கிடையாது. தான் நான். அவன் இங்கிட்ட வந்தால் அப்போ தான் நான் அவனாகுவேன் என்று. அவன் இவனா திருவந்தியாவில் வரும். அவன் இவனாதலன்றி இவன் அவனாதல் இல்லைன்றான். அவன்தான் இங்கே வருவான். தானாக இருக்கின்றவன் நான் என்ற உயிரோடு கலந்து தான் நானாக வருவான். தானாகச் செய்தான் வருது. நான் தானாக போவது கிடையாது. எனவே தானானான், தான் நானாகானான் என்று சொல்கிறது தான் சைவ சித்தாந்தம் என்று. அந்த நான் தான் என்றதை வைத்து எங்கேயோ எடுத்து சொன்னேன் விளக்கத்துக்காக. அதான் இங்கே சொல்கிறார். அத்வைத நிலை வேறு நில்லாது அவனது தன்மையே தமது தன்மையாக சொல்கிற பாருங்க. அவரது தன்மையே தமது தன்மையாக பெற்று நிற்கின்ற ஞானத்தை நிலைபெற உணர்ந்தோர் ஆவர். நிலைபெற உணர்ந்தவர்கள். யோகமும் வழிபாடாதலால் அதை செய்கின்றவர்களை அன்பர் என்று சொன்னார். அன்பர் என்றால் அந்த சரியை கிரியை செய்கிறாங்களே, பக்தி நெறியில் இருக்காங்களே, அவங்களைத்தான் அன்பர்னு சொல்லணும். நாம் அப்படி சொல்கிறோம். அதாவது சரியையாளரை சொல்கிற பொழுது தொண்டர்னு சொல்கிறோம். கிரியையாளரை சொல்கிற பொழுது பக்தர்னு சொல்கிறோம். யோகியரை சொல்கிற யோகத்திற்கு பொழுது யோகியர்னு சொல்கிறோம், அவங்கள ஞானியர்னு சொல்கிறோம். இப்படி பிரிக்கிறோம். இங்கே அன்பர்னு சொல்கிறாரே, பக்தர்னு சொல்கிறாரே என்றால் யோகமும் ஒரு வழிபாடு தான். யோகம் வழிபாடு என்பதால் அவர் அன்பர்னு சொல்லலாம். அன்பர்ன்ற நிலையாக அறிந்தார் அன்பர். அன்பரே என்று ஏகாரம் கொள்ளுகன்னு எழுதியிருக்காங்க அப்பா. அதாவது நெறியான அன்பர் நிலையறிந்தாரே இருக்கு இல்லையா, நெறியான அன்பரே நிலையறிந்தார். அந்த அன்பரேன்னு வைத்துக்கணும். அன்பர்னு பாட்டில் இருக்குது, அன்பரே நிலையறிந்தார் என்று வைத்துக்கணும். அறிந்தார் என்பதற்கு பாட்டில் அறிந்தார்னு வருது, நிலை அறிவாரேன்னு வரணும். ஏன்னா அந்த செய்யுள்ள சில இடங்களில் மாற்றி பாடுவாங்க. மாற்றி பாடுற பொழுது அந்த இடத்துக்கு நேக்கு அதுக்கு விளக்கம் சொல்லியாலும் அந்த இலக்கணம் தான் நமக்கு பயன்படும். வேறு இலக்கணம் தெரிஞ்சால் அது சொல்ல முடியும். நெறியான அன்பர் நிலை அறிவாரேன்னு சொல்ல. இப்படிலாம் இருந்தால் பெரியாறு பேரருள் பெற்று நெறி அறிந்தால் அவர் நிலை அறிந்தார்கள், நிலையான ஒரு அறிவை பெறுகிறார்கள் சொல்லணும். நிலை அறிவாரேன்னு சொல்லாமல் அறிந்தாரேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அது இறந்த காலத்தில் சொல்கிறது. எதிர்காலத்தில் இருப்பதை இறந்த காலத்தில் சொல்கிறார் இல்லையா, அது உறுதி பற்றி சொல்லலாம். ஏகினா மலர்விசை ஏகினான்ற வார்த்தை சொல்ல இல்லையா, அது இறந்த காலத்தால் கூறினார். ஏகினான் என்பது விரைந்து சேரலாலே அதை ஏகினான் இறந்த காலத்தால் கூறினார் என்று வள்ளுவருக்கு விளக்கம் சொல்கிறார் இல்லையா பரிவேடகர். இப்போ நம்ம பேசல அங்கே போனால் செத்தான்டாங்க சொல்கிறோம் இல்லையா, அங்கே போனால் செத்தான்டாங்க சொல்கிறோம். அங்கே உயிரை செத்தான். அந்த அதாவது விரைந்து சொல்கிறது துணிவு. இதுக்கெல்லாம் எதிர்காலத்தை இறந்த காலமாக சொல்லலாம் என்பது நமக்கு உள்ளது. அது பல இடங்கள் இப்படி வரும். அந்த மாதிரி அதுக்கு இது இன்னும் சொல்கிற அப்பா அது எழுதியிருக்காங்க. அறிவறிந்த மக்கள் பிறன்னு சொன்னார். அதாவது திருக்குறளில் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பேரன்னு சொன்னார். அது பரிமளர் யோசிக்கல, அவருக்கு சிரிக்கிறார். வள்ளுவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு பாருங்க. சார் குழந்தை பிறந்து அது அறிவாகிறது எப்போ தெரியும் நமக்கு, எல்லாம் வளர்ந்து கலந்து அப்புறம் தான் அப்பா என்ன ஆளுப்பா அவன் எவ்வளோ பெரிய ஞானம்ப்பா என்று சொல்லுவோம். 3 வயசுலேயே ஞானம் வரதுக்கு நாமனா ஞான சம்பந்தரா இல்லையா, கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், அறிவறிந்த மக்கள் என்று சொன்னால் பின்னாலே அறிய போகிறான், நிச்சயமாக அறிவார்கள், இவளெல்லாம் நிச்சயமாக அறியக்கூடியவள் என்று துணிவு பற்றி அதை இறந்த காலத்தால் கூறினார் என்று அவர் எழுதுகிறார். அறிவறியும் மக்கள்னு சொல்லணும். அறிவறிந்த என்றால் அவரு பிள்ளைப்பா, அவன் அப்படிதான்ப்பா இருப்பான், புலிக்கு பிறந்துட்டு பூனையாகுமா அதுபோலப்பா என்பது போல் சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் இருக்கின்றவர்களெல்லாம் அறிவறிந்த என்ற வார்த்தையை சொல்கிறான். அதுபோல் இங்கே நிலை அறிந்தார் என்று சொன்னார். துணிவு பற்றி எதிர்காலம் இறந்த காலம் ஆயிற்று என்னல்லவா. இது பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, மக்கள் பேர் தான், மக்கள் அதிகாரம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அது கூட சொல்லுவாங்களே. திருவள்ளுவர் யாம் என்று சொன்ன இடங்கள் 3 தான். இந்த இடம் ஒன்று, பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்லை, அது யாம் சொல்கிறார். அப்புறம் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையை நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் யாம் நாங்கள் சொல்கிறார். 2வது
மூணாவது ஒன்று சொல்கிறார். அது கயமை என்ற அதிகாரத்தில் சொல்கிறார். அதாவது வள்ளுவருடைய ப்ரெசன்டேஷன் இருக்கு பாருங்கள், அது என்ன ஆச்சு, எந்த காலம் அது, எப்படி சொல்கிறாருன்னா, இந்த குறள் பாருங்கள், மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படின்னார். யாம் அங்கே யாம்னு போடுறார், 3 இடம் சொல்கிறார். அந்த இடத்துல கயமையில் சொல்கிறார். அது என்ன அர்த்தம்னா, ஒப்புமை சொல்லுகின்ற பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை வைத்து பார்த்தா கொஞ்சம் வேறுபாடு தெரியும். தாமரை போல முகம் இருக்குது பெண்களுக்குன்னு சொன்னால் ஒரு அழகு அவ்வளோதான், அதே மாதிரியா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசப்படுது இல்லையா, அதுக்கு வித்தியாசம். அதுபோல் எந்த ஊமை சொன்னால் முத்து போல பல்லு எது வேணால் சொல்லி பாருங்கள், ஊமையை சொல்கிற பொழுது முற்றும் பொருந்தாது, கொஞ்சம் வேறுபாடு உண்டு. ஆனால் கயவர்களுக்கும் மக்களுக்கும் வேறுபாடே இல்லையே, ஒன்றே இருக்கிறானே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறானே, கொஞ்சம் வித்தியாசம் வைக்கக்கூடாதா பெருமான்? மக்கள் சாதாரண மக்களுக்கு என்ன உறுப்புகளோ அதே உறுப்புகளை வைத்து அவன் அதே மாதிரி டை கட்டிக்கிறான், பேண்ட் போட்டுக்கிறான், பை எடுத்துக்கிறான், நேராக ஆஃபீஸுக்கு வரா மாதிரி வரான், வந்து அடுத்த ஷாப்பில் இறங்கிடுறான், ஏன்னா அதுக்குள்ளே அடிச்சுட்டான். அவர் சொல்கிறார், மக்களே போல்வர் கயவர்னு. திருட்டு பசங்களை பார்த்தா அல்லது உள்ளத்திலே கயமை குணம் இருந்தால் மக்கள் மாதிரி தான் இருக்கிறான், மாடு மாதிரி இல்லையே, மாடு மாதிரி. நாம் தான் மாடு போகுது கழுது போகுதுன்னு சொல்கிறோமே தவிர அவன் மக்களாக தானே இருக்கிறான். எனவே மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி அதுபோல் ஒப்பு நான் இங்கும் பார்க்கல, யாம் கண்டதில் என்று அவர் சொல்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷன் அதுக்காக சொல்கிறேன், அந்த யாம்ன்றதுக்காக சொன்னேன். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை என்று மக்கள் பெற்று சொல்கிறேன். நெறியான் அன்பர் அது மொய்த்து வரைக்கின்றார். யோகம் முற்றியவருக்கே அந்த மாதிரி ஞானம் கூடும் என யோகத்தின் இன்றியமையாவை ஞானம் பெற வேண்டும் என அறிவே மயமாக 6 தத்துவத்தை நீங்க வேண்டும் என்று சொன்னால், 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் சொல்கிறான். வல்வினையும் நீராக முத்தி நிலை நிற்போர்க்கு என்று சிவயோகசாரத்தில் குருஞான சம்பந்தர் 6 தத்துவம் ஆணவம் வல்வினை எல்லாம் நீராக சாம்பலாக போகணுமா, நீராக முத்தி நிலை நிற்போர்க்கு என்று அவர் சொன்னார். அந்த சங்காரம் என்பதற்கு அதுதான் அர்த்தம் சொல்கிறார். பெருமான் சங்கரிக்கிறான் என்று சொன்னால் இந்த தத்துவங்களை சங்கரிக்கின்றான், சாம்பலாக்குகிறான். நம்முடைய ஆணவத்தை சாம்பலாக்குகிறான், வினையை சாம்பலாக்குகிறான். வல்வினையை சுட்டு உண்மை விளக்கத்தில் கையில் வந்து அனலேந்து கையான்னு சொல்கிறார், அனலேந்தி ஆடும் கையான்னு பாடுறார் அப்பர் பெருமான். உண்மை விளக்கத்தில் வரப்போது எப்படி பாடுறாருன்னா, ஞான நடனம் ஊன நடனம் என்று பிரிக்கிற பொழுது, ஊன நடனத்துக்கு சொல்கிற பொழுது தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம்னார். கையிலே நெருப்பு வச்சிருக்கிறாரு, அது சங்கரிக்கிறதுக்காக மகா சங்காரத்திற்காக வச்சிருக்காரு, அங்கே சொல்லிட்டார், அது ஊன நடனம். ஞான நடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறார், மாயை தன்னை உதறினார். அதே தான் உடுக்கை தான், மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டுன்றார். இது எதுக்கு சுடுறதுக்கு, வல்வினையை வினையை சுடுவதற்காக சங்கரிக்கப்பதற்காக அங்கே சொன்னார், அது ஊன நடனம். ஞான நடத்தில் வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கின்றார், அதாங்க வல்வினையை சுடுன்றார். யோகத்திலே முற்றியவருக்குத்தான் இந்த ஞானம் வரும், எனவே இன்றியமையாமை கூறப்பட்டது. ஒரு வரி கடைசியில் அப்பா எழுதியிருக்கிறாங்க, இந்த பாட்டு மட்டும் சமாதியிலே சொல்ல வேண்டியது, சமாதியினுடைய இறுதியிலே தான் சொல்லியிருக்கணும். அறிவுருவாக இருப்பது அந்த 6 தத்துவங்களை நீங்குதெல்லாம் அங்கே சொல்லணும். ஆனால் தியானத்தினுடைய இடையிலே சொல்லியிருக்கிறார். காரணம், தியான நிலை இந்த நிலைக்கு வந்துவிட்டால் சமாதி சீக்கிரம் வாய்க்கும், சமாதி இடையில வராது, உடனே வாய்த்துவிடும். எனவே இந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டா 6 தத்துவங்களை கடந்து நீங்கள் சென்றீர்கள் என்றால் சமாதி உடனே கூடிவிடும், உங்களுக்கு சமாதி நிலை வந்துவிடும் என்பதை அந்த பொருளுக்காகத்தான் இந்த விஷயத்தை சமாதியினுடைய பயனாக சொல்ல வேண்டிய இந்த பாடலை தியானத்தின் பயனாக இங்கே சொல்லியிருக்கிறார் என்று. இதை சமாதி இறுதியிலே கூறாது தியான பகுதியிலே வைத்து இறுதியிலே கூறினார். தியானத்திற்கு சமாதிக்கும் இடையிலே உள்ள வேற்றுமை சிறிதே ஆகலால் கொஞ்சம் தான் இருக்குது என்று சொன்னால் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் இல்லையா. 98 இல்லை 99 வந்து 100 தான், ஒரு மார்க் குறைவு தான், ஓகே பரவாயில்ல என்று சொல்கிறலையா. அதே மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது சமாதிக்கு போகிறதுக்கு என்பது போல அந்த பாடலை சொல்லுகிறார்னு பார்க்குறோம். அதோடு அந்த இது இருக்கின்றது. சொல்லலாம் அடுத்தா சரி. சமாதி கொடுத்துருக்காங்களா, புக்கு கொடுத்துருக்கீங்களா? பரவாயில்ல வச்சுங்க, சும்மா இருக்க பேனா நம்மகிட்ட நிறைய இருக்கும்.
சமாதி இங்கே சமாதி ஒரிஜினல் வச்சுக்கிறாங்களா பாரு, இதுதான் வச்சேன் நான். இருக்கு இங்க இருக்கு, இங்க உள்ள இருக்கு, மடங்கி இருக்கு. சொல்லுங்க. கீழே உள்நாட்டுக்கு மேலே வச்ச பொருள் இருக்குது. ஆமா ஆமா ஆமா. இந்த இதை புருவ மத்திய குறி அதான் ஏறக்குறைய அதுதான். அது புருவ நடு வேறு, அது உள்ள துவாரத்துக்காக உள்நாக்கு, உள்நாக்கு அதுக்கு மேல அதுதான் துவாரம். அது வழியா அந்த அப்படி கபாலத்தை வருது. இப்படி அதுதான் சொல்றேன். அதுதான் உச்சி கீழே, அதுதான். பெருமக்களே, அடுத்த பகுதி திருமந்திர சமாதி அஷ்டாங்க யோகத்தில் சமாதி நிலை என்பது அது பல வகையாக பொருள் சொல்கிறாங்க. அப்பா அதுக்கு ஒன்றும் நான் எழுதான்னு பார்த்த ஒன்றும் அவங்க எழுதலை. சமாதினா முடிவு நிலையும் எழுதிட்டாங்க, முடிவுன்னு எழுதிட்டாங்க சமாதின்றது. ஆசனங்களில் சாந்தி ஆசனம் என்று சொல்கிறோம் இல்லையா, அது முடிந்த நிலை. எல்லாம் தனித்தனி ஆசனம் போட்டுட்டு சமமாக இருக்கிற மனம் சமநிலை ஏறது, அதுதான் சாந்தம் சொல்லுவாங்க. தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் எண்வகை மெய்ப்பாடுன்னு சொல்கிறார். நகையே அழுகை, இளிவரல் மருட்கை, அச்சம், உவகை, அவரம் பெருமிதம் சொல்கிறார். 8 சொல்கிறார். அந்த 8 மெய்ப்பாடு சொல்கிற பொழுது உரையாசிரியர் என்ன எழுதுகிறாங்க, தொல்காப்பியர் 8 தான் சொன்னார், வடமொழியில் 9 சொல்லியிருக்காங்க, நவரசம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நவரசம் என்பது சொல்லுங்கம்மா. இல்லை சிருங்காரம் இல்லை, சாந்தம். சாந்தம் சாந்தம்ன்றாங்க. சாந்தம் என்பது அமைதியானது. அது உரையாசிரியர் என்ன எழுதுகிறாங்க, தொல்காப்பியர் உலகியலை சொல்ல வந்தவர், உலகியல் வாழ்க்கையை சொல்ல வந்ததால் 8 நிறுத்துகிறார். இந்த நகை, அழுகை, இளிவரல் மருட்கை, அச்சம், பெருமிதம், உவகை இதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு உள்ளது. சிரிக்கிறது, அழுவுறதெல்லாம் உலக வாழ்க்கை. சாந்தம் என்பது கடந்த நிலை, உலகத்தை கடந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறது. இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் ஒரே நிலை இருக்கா இல்லையா, அது சாந்த நிலை. அது உலகை கடந்த நிலையாதலால் அதை கூறாது ஒழித்தார் என்று எழுதுகிறாங்க. அங்கே நவரசன் மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க. அது உலகியலுக்கு நவரசம் 9வது சாந்தம் ஒத்தே வராது. சாந்தம் இருந்துன்னு வச்சுங்க, என்ன ஒன்றுமே எதை கேட்டாலும் பேசாமல் இருக்கிறான் அவன், என்ன உணர்ச்சியே இல்லாதவன் அவன் அப்படின்னு சிரிக்க மாட்டேன்றான், பேச மாட்டேன்றான்னு சொல்லிவிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் முதல்ல காட்டி விட வேண்டும், அந்த உணர்ச்சியை சொல்லிவிட வேண்டும்ன்றாங்க. அதுதான் நல்லது என்று கூட சொல்கிறாங்க. எனக்கு இது ஞாபகம், மூவா அவர்கள் ஒரு இடத்துல எழுதுகிறார். தாயுமானவர், அவருக்கு தாயுமானவர் ரொம்ப பிடிக்கும். தாயுமானவர் அருணகிரியால் ரொம்ப பிடிக்கும், வள்ளலார் பிடிக்கும், டாக்டர் மூவாவு. அவர் என்ன எழுதுகிறார், தாயுமானவர் கல்லார பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று பாடியிருக்கிறார். எனக்கு முதல்ல அர்த்தம் புரியல அது என்னன்னு, அப்புறம் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, கற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், தமக்கு வருகின்ற உணர்ச்சியை அடக்குறாங்க. கோபம் வருது அவர் மேலே, எப்படா கோபப்படுறது என்று, அது நாகரிகம் இல்லை. அது மாதிரி எந்தெந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அழுவது கூட ரொம்ப நாகரிகமாக அழுவாங்களே தவிர ஐயோ ஒன்றும் அழமாட்டாங்க, அப்படி ரொம்ப நாகரிகம் ஆடுறாங்களே என்று எல்லாவற்றையும் உணர்ச்சியெல்லாம் அடக்கி அடக்கி பொய்யான வாழ்க்கை வாழுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு உடம்புக்கும் கெடுதின்ற, உடம்புக்கும் அது கெடுதி. உணர்ச்சி என்றால் வெளிப்படுத்தி விட வேண்டும் அல்லவா என்று சொல்கிறார். சொல்லிட்டு படிக்காதவளை பாருங்கன்னுவார். அவர் என்ன சென்னையில் இருந்தார் இல்லையா, நான் வருகின்ற பொழுது பல்கலைக்கழகம் வருவார், வருகின்ற பொழுது நான் பார்ப்பேன், பிளாட்பாரத்தில் எல்லாம் படிக்காதவங்க தானே, நான் வேலைக்காரங்க தானே, போட்டு பொண்டாட்டி அடி அடின்னு அடிப்பான், போட்டு அடி, அவக்கு ஐயோ ஐயோன்னு கத்துவான், உங்க கூட இருக்க மாட்டேன்டா போடா போடான்னு கத்துவா, போடி எங்கால போடி அடி அடின்னு அடிப்பான். நான் பார்த்துக்கிட்டே வருவேன், இப்படி சண்டை போடுறாளே இந்த அம்மா எங்கே போகலாம். சாயங்காலம் பார்த்தா, சாயங்காலம் திரும்பி வர போது பட்டா அவனை குளிப்பாட்டிகிட்டு இருப்பான், உட்காரச்சு குளிப்பாட்டிட்டு, நான் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான். அவன் தண்ணி சிரிச்சுட்டே பேசிக்கிட்டே அவன் சிரிப்பான், இவன் சிரிச்சு பேசுகிறான். காலையில் இப்படி அடி அடி அடித்தான் இப்படி பண்ணுறாள் என்றால் அதான் படிக்காதவங்க. அந்த நேரத்துக்கு கோபம் வந்து அடிச்சிட்டான், அவளும் வாங்கிட்டான், அப்புறம் முடிஞ்சு போச்சு. கணவன் வருகிறான், அவன் கணவனாக வரான், இப்போ மனைவியாக இருக்கிறான், மாறி போகுது. அந்த மாதிரி உணர்ச்சி கொட்டி விட்டால் நார்மலுக்கு வந்துடுறாங்க. நாம் அப்படி இல்லை. கோபம்னா அந்த கோபத்தை எவ்வளோ நாள் வச்சுக்கிற கோபத்தை அவன் பேரை கூட சொல்லாதணும், அவன் பேரை கூட சொல்லாது, அந்த அளவுக்கு நமக்கு கோபம் வருது இல்லையா. இதெல்லாம் படித்தவர்களுடைய ஒரு வேடிக்கையான ஒரு நிலை எது. அதாவது ஒரு கபடத்தன்மை, கல்வியை வைத்து கொண்டு ரொம்ப நல்லவன்பார் நடிக்கிறார். அவனு சொல்கிறார். அதாவது
குற்றம் செய்து விட்டால் படித்தவர்கள் ரொம்ப நாகரிகமாக அதை மாற்றி விடுவாங்க, தெரியாது. தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு அவன் வழியெல்லாம் தெரியும். ஆனால் படிக்காதவர்களுக்கு தெரியாது, முடிப்பான், இப்படி அவனு முடிப்பான், தெரிஞ்சுக்கலாம் இவன் தான். அந்த விழிப்பிலே தெரிந்து கொள்ளலாம் என்றால், கல்லாத பேர்களை நல்லவர்கள் நல்லவர்கள் சொல்கிறது எனக்கு இப்போ புரியுது, அவர் எழுதுகிறார். அந்த மாதிரி இங்கே சாந்த நிலை என்பது இருக்கு இல்லையா, அது ஒரு உயர்ந்த நிலை, ஞான நிலை, எல்லாவற்றையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்வது. வள்ளுவர் சொல்கிறார், அவர் சொல்லாத எதுவும் கிடையாது அல்லவா. இன்பத்தில் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தில் இன்பம் இல்லை என்று சொன்னால் இன்பத்தை காணாதவன் துன்பத்திலே துன்பப்பட மாட்டான். இன்பத்திலே இன்பம் வேண்டும் என்று நீ போனீங்கன்னா அவள் துன்பத்தில் துன்பம் தாங்க. பல்வேறு வகையாக சொல்கிறாருங்க. எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், ஊழ்வினைன்னு சொன்னால் உனக்கு தீமை வந்தால் மட்டும் என்னடா இந்த ஊழ் வந்து இப்படி படுத்துன்னு கஷ்டிட்டு, நல்லூழ் வந்தால் மகிழ்ச்சி எடுத்துரு இல்லையா சொல்கிறார். நன்றாங்கால் நல்லவா காண்பவர். நல்ல ஊடு வந்த பொழுது நல்லா நான் செய்த புண்ணியம்பா அதெல்லாம், இவர் செய்த புண்ணியம்பா அதெல்லாம் சொல்கிறேன். அன்று அங்கால் தீமை வந்தால் அல்லற்படுவது எவன்? அதே ஊழ் தானே. நல்லூழ் வந்து நல்வினையை தந்த அதே ஊழ் தானே இப்பொழுது தீவனை உனக்கு தருகிறது, நீ செய்த வினையை. அதுக்கு ஏன் அல்லற்படுகிறேன்? நன்றாங்கால் நல்லவா காண்பவர், அன்றாங்கால் அல்லற்படுவது எவன் என்றெல்லாம் இப்படி சொல்கிறார். அந்த நிலையெல்லாம் ஒரு ஞான நிலை என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தியானத்தினாலே சாத்தியம்ன்றார். இந்த நீங்கள் பிராசாதயமெல்லாம் போக வேண்டாம், அது வந்து திருவருள் பெறுவதற்கு. உலகில் வாழ்வதற்கெல்லாம் உடம்பு மட்டுமல்ல. நான் இன்றைக்கே சொன்னேன், 8 உறுப்புக்களில் யமம் நியமம் ஆசனம் என்பது 3ம் உடம்பு சம்பந்தப்பட்டது. பிராணாயாமம் என்பது உடம்பும் மனமும் சம்பந்தப்பட்டது. ஏன்னா மனம் அல்ல ஒடுங்கும், மனம் சம்பந்தப்பட்டது. அப்புறம் மனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம். பிரத்யாகாரம் அது புறப்பொருள்களிலிருந்து உள்பொருள் அகநோக்க வேண்டும், அது மனம் சம்பந்தப்பட்டது. தாரணை என்பது ஒரே பொருளையே சிந்திக்க வேண்டும், இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது. தியானம் என்பது எந்த பொருளை சிந்திக்க வேண்டும் முடிவு செய்தால் அது அறிவு தான் முடிவு செய்யும். அந்த அறிவு மனசை விரும்பும்படியாக செய்கிறது. எனவே தியானம் என்பது அறிவோடு சம்பந்தப்பட்டது. இவையெல்லாம் கடந்த நிலைதான் சமாதி. அதான் நம்ம படிக்குவோம். நம்முடைய அறிவு அங்கே இல்லை, நம்முடைய ஆனால் சமாதின்னு சொன்னால் அங்கே சமமாக போய் விடுகிறதுன்னா அடங்கி விடுகிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ சொன்ன சிவசமாதி தான் சமாதி நிலையிலே நானும் கடவுளும் ஒன்று அப்படின்வாங்க. ஒன்றுன்னு சொல்லவே கூடாது. சமம் என்று சொன்னால் ஃப்ளாட்டுன்னு அர்த்தம். ஃப்ளாட் அங்கே ஒன்றும் கிடையாது, ஃப்ளாட் ஆகிட்டேன், ஒன்றுமே கிடையாது, என்னுடைய அறிவு ஒன்றும் கிடையாது என்று பெருமான், ஆதியாக இருக்கின்ற பெருமான், அவனோடு நாம் சேருகிறோம் என்பதுதான் சமாதி நிலை என்று சொல்கிறாங்க. அதை இப்போ ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. ஒரு காலத்திலே இது போல பெரிய ஞானிகள் எல்லாம் சமாதி அடைந்தது தான் கோயிலாகிடுச்சுன்னு வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு இது வேறு. கோயிலாக இருப்பதும் சரி, மயானம்னு இருக்கு இல்லையா, மயானம் சொல்கிறோம் இல்லையா, அது வேறு. அதெல்லாம் பெருமான் புராணத்தில் சொல்கிறது, பெருமான் மயானத்தில் ஆடுறான்னு சொல்கிறது. அதேபோல் சமாதி என்பது துறவிகள் விரும்பி அடைவது. ஜீவ சமாதி என்று இருக்குது, விரும்பி. இப்போ சார் கூட ஒன்று கேட்டாங்க இல்லையா, அதாவது பிரம்மரந்தத்தின் வழியாக அந்த மூச்சு காற்றை பிராணாயாமத்தை செய்து அடக்கி கொண்டு மேலே ஏற்றுறோம். மேலே ஏற்றுற பொழுது முதுகு வழியாக வந்து வாய் வழியாக உள்ளே வரும். உள்ளே போகிற பொழுது மேலே இருக்கிற உள்நாக்கு, அதுக்கு மேலே ஒரு துளை இருக்குது பாருங்கள், அந்த துளை வழியாக போனால் மண்டையை முட்டும், இந்த இடத்துல முட்டும். இந்த இடத்துல இருக்கிற துளையை வேகமாக மோதி கீழே வராமல் செய்தோம்னா பிளந்து கொள்ளும். அது தெரிந்தே செய்வது. அதனால் ஞானிகள் அப்படி செய்கிற பொழுது அந்த பிராணாயாமத்துடையில உச்சியை பிளந்து கொண்டு போவது என்பது அவள் விரும்புவது, அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அது இல்லாத பொழுது அதை அடக்கி கொண்டு சமநிலையிலே பெருமானோடு இருப்பது என்பது ஒரு நிலை. அதனால் அஷ்டாங்க யோகத்தினுடைய முடிவாக இருப்பது சமாதி என்று சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு முதல் பாட்டு ஒன்று படிச்சிடலாமா? ஒரு பாட்டு படிச்சுடுவோம், சின்ன பாட்டு தான் எல்லாமே. சமாதி யமாதியில்னார். யமாதின்னு சொன்னால் இயமம்னு அர்த்தம். இயமம் ஆதினார், இயமம் நியமம்ன்ற அதெல்லாம் சேர்த்து கடைசியில் சமாதி. யமாதியில்னா யமமாதியில் தான் செல்லக்கூடும். யமம் என்றால் இயமம், நியமம், அப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அதன் வழியாக சென்று சமாதி அடையலாம், சமாதி செல்லக்கூடும். சமாதி யமாதியில் தான் 8 சித்தி. இந்த சமாதி நிலைக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு 8 வகை சித்தி வரலாம். அஷ்டாங்க யோகம், அதாவது அனிமா மகிமா லகிமா கரிமான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சித்திகள் எல்லாம் உங்களுக்கு கை வரலாம். சமாதி யமாதியில் தங்கினோர்க்கன்றே சமாதி யமாதி தலைப்படும். இயமத்தினுடைய முடிவாக இருக்கிற சமாதி எப்பொழுது தலைப்படும் என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரே நிலையிலே இயமத்திலிருந்து விடாமல், அதாவது விடாமல் செய்ய வேண்டும் என்று விரதம். அழகாக சொன்னார் ஔவையார். இதெல்லாம் படிக்கிற பொழுது தான் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, காப்பது விரதம்னார். அது என்னடா அர்த்தம்? சின்ன போல ஒன்றும் புரியாது நமக்கு.
காப்பது விரதம் என்று சொன்னால், இப்போ 8 உறுப்புகள் சொன்னார் இல்லையா, சமாதி விட்டுருங்க, அது கடைசி நிலை. 7 நிலையில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துடலாம், திரும்பி வந்துடலாம், வேளாண் வந்துடலாம், அது போரும்பான்னு வந்துடலாம். அதுதான் அந்த குறை. முன்னே சொன்னார், முற்றுமாக முடிக்க வேண்டும், பாதியில் நிற்கக்கூடாதுன்னார். எனவே விரதம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு யோகத்துக்கு போகிறோன்னு சொன்னீங்கன்னா முற்றிய நிலைக்கு நீங்கள் போக வேண்டும். அறகுறையாக செய்திடாதீங்க, எதையுமே அறகுறையாக செய்யக்கூடாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, எதையுமே முற்றாக செய்ய வேண்டும் என்பது நமக்கு உலக வழக்காக இருக்கிறது. அது யோக நிலையில் வருகின்ற பொழுது கொஞ்சம் தூரம் கஷ்டமாக தான் இருக்கும். குமரகுருபரர் கல்வியில் வச்சு சொல்கிறார். அதை கல்வியில் வைத்து என்ன சொல்கிறார் என்றால், இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஐபேடோ இந்த செல்ஃபோனோ மற்ற எதுவோ கொடுத்துட்டிங்கன்னா அதை உட்காந்து பார்த்துக்கணும். இதை படிக்காது, இது ஏன் படிக்கணும், அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. படிப்பு மேலே போக மாட்டேந்து வரல. ஏன்னா திசை ரொம்ப முற்றிலுமாக மாறி போச்சு இல்லையா, அதை கொண்டு வந்து இழுக்கணும். இப்போது அதுதான் சொல்ல, படிப்பதா இல்லை இந்த மாதிரி படம் பார்ப்பதா என்று சொன்னால் குழந்தைங்கள்லாம் கேம் தான் விளையாடுது இன்றைக்கு குழந்தை. அதே போல் ஒரு முயற்சி நாம் செய்கிற பொழுது கல்வியை சொல்கிறார் குமரகுருபர். கல்வியை தொடங்குகிற பொழுது துன்பமாக இருக்கும்னு நான் வேடிக்கையாக சொல்கிற வழக்கம். எந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்தை சேர்த்து பாருங்கள், அழுது தான் வரும். எந்த குழந்தைய சொன்னாலும் அதை அழக்கூடாது என்பதுக்காக என்ன பண்ணுறோம், பெரிய அழகாக புதுசாக ட்ரெஸ்ஸு போடுறோம், புது பையன் வாங்கி கொடுக்குறோம், இதை வச்சுக்குமா, இந்த சாக்லேட் வேணுமா அதை வச்சுக்கோ, அதை வச்சு எல்லாம் வாங்கிக்கும். வாங்கிட்டு வா பள்ளிக்கூடம்னு ஆட ஆரம்பிச்சிடும். இது எதுக்குடா இந்த கோலம்னா பள்ளிக்கூடத்து தானே, அன்றைக்கி அங்கே போக மாட்டேன் என்று அழுது இல்லையா குழந்தையெல்லாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வாணி நிலையம் இங்கே தான் நான் படித்தேன். வாணி நிலையம் நான் சுப்ராமணிய ஸ்கூலில் 1வது படித்தேன். அப்புறம் அப்பா இங்கே வந்துட்டு இங்கே 2வது இங்கே படித்தேன். 2வது படிக்கிற பொழுது என்னை 2வதுக்கு ஒரு பையன் வந்து சேர்க்குறாங்க. யாருன்னா மேட்டுத்தெருவில் பட்டு ஜவுளி வியாபாரம் பண்ணுற ஒரு பெரிய பையன். அவன் பேர் ராஜசேகரன், பேர் மறந்து போச்சு எனக்கு. அவன் அப்பயே கொஞ்சம் வளர்ந்துருப்பான். அவனை கொண்டாந்து சேர்க்குறாங்க பாருங்க, அவன் என்ன அழறான், எல்லாரும் பார்க்குற குழந்தைங்களாம் பார்க்குது, அப்படி அழறான். இதை வச்சுக்கடா அதை வச்சுக்கடா, ஏன்னா பெரிய பணக்கார விட்டு பையன் கொண்டாந்து சேர்க்கலாம். அவன் இல்லை, கஷ்டப்பட்டு கொண்டாந்து உட்கார வச்சு கொஞ்ச நாள் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு இட்டு போட்டான். அவனா அடம் அவங்களாம் பார்க்குறான், இந்த பசங்களாம் கெட்டு இதெல்லாம் ஆட ஆரம்பிச்சுடுவா, நீங்கள் வச்சு போட்டாங்க புது குழந்தைங்களாம் என்று வாணி நிலையத்தில் அப்போ இருந்தவங்க தான் அனுப்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் அடிக்கடி நினைக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் பாரதிதாசன் கூட பாடுறார் இல்லையா, பாரதிதாசன் பெண் கல்வியை பற்றி பாடுறார். சிலை போல ஏனங்கு நின்றாய், நீ சிந்தார கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி மேலும் மேலும் படித்தால் படியும்னார். படிக்கும், முயன்று படித்தால் படியும், அழாத நீ என்று சொல்கிறார் இல்லையா. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னைன்னு பாடுறார். அது மாதிரி பள்ளிக்கூடம் போகிறது கஷ்டம்தான், படிக்கிறது கஷ்டம்தான். எனக்கு எங்கள் அப்பா 4 4 மணி மாலை அகத்தியர் திரட்டு இதை வச்சுட்டு சாயங்காலம் வருவேன், அந்த முதல் பரிகத்தை சொல்லணும்னு போயிடுவாங்க. பசங்கள்லாம் எதில் விளையாடுவான், பையெல்லாம் விளையாடுவான், கிரிக்கெட் விளையாடுவான், போவான், நல்லா விளையாடான்ட்டு போவான், நீ போடா. அப்படி படிக்க வச்சு தான் இப்போ கொஞ்சம் சொல்லிக்கிறோம், ஏதோ சொல்கிறோம் இல்லையா. அகத்தியர் தேவாரத்தை சொல்லிடுவாங்க. ஏங்க விநாயகர்கள் படிக்க சொல்லி 5 வயசில் கொடுத்தா எப்படிங்க படிக்க முடியும்? நான் படிச்சிருக்கேன். எனக்கு என்னென்னா படித்தா அர்த்தம் தெரிஞ்சாலும் மனப்பாடம். எனக்கு இங்கே இல்லை, 5 வயசு இருக்கும்போது புத்தகத்தில் அங்கே இருந்தேன், சுப்ராமணிய ஸ்கூல் படிக்கிறேன். அப்போ தான் விநாயகர்களை கொடுத்து இதை படிக்கணும், சாயங்காலம் வரும்னு சொல்லிட்டு போயிட்டான். சீதக்கலபதி என்ன ஒன்றுமே புரியல, இப்பயே புரியாது. அப்போ என்ன புரிய போகுது, ஒன்றுமே புரியல, பொருளாதாரத்தையும். ஆனால் படித்து படித்தேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குருட்டு பாடமாக படித்து சொல்லியாச்சு. இப்போது அப்படிலாம் அந்த மனப்பாடம் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் மாநிலத்தில் பண்ண தொல்லை இருக்கிற பர்மாவாதியான்னு ஒருத்தர் இருந்தார். உங்களும் தெரியாத எங்களையும் அறிவோம். அவர் தான் அடிக்கக்கூடியவர், கணக்கு இங்கிலீஷ் 2த்துக்கும் பெரம்ப வைத்துக்கிட்டு அடிக்கக்கூடியவர். பர்மாவாதியாரும் பயப்படுவாங்க எல்லாரும், மற்றவங்களாம் அடிப்பாங்க, அவ்வளோ அதிகமாக அடிக்க மாட்டாங்க, இவர் தான் அடிப்பார், கையை நீட்டான்னு அடிப்பார். அவங்ககிட்ட வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, பையனை என்ன பண்ணணும் நீங்கள் அடிக்கிற வாத்தியார், அவர்கிட்ட வந்து இந்த லஞ்ச் பிரேக் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த நல்வழி மூதுரை இதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு பாட்டாக சொல்லி கொடுங்க அப்படின்னு போயிட்டார். வேலை மனக்கிட்ட ஒரு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா ஏதோ அவர் காசு கொடுத்துருப்பாங்க, அது வேறு விஷயம், அது தெரியாது எனக்கு. அதுதான் சொன்னால் போதும், அப்பா மேலே மரியாதை நான் சொல்கிறேன் மட்டும். அதனால் கரெக்டாக அவர் என்ன பண்ணார், ரெடியாக உட்காந்துருப்பார். பசங்களாம் சாப்பிட்டு அவன் பாட்டு விளையாடிட்டுவான், ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவான். சொல்கிறாயன் பா அப்படின்னு உட்காந்துக்கணும். நான் அந்த 1/2 மணி நேரம் கூட
அப்போ அப்போ யார் பாட்டு அப்போ படித்து நான் மரம் படுத்தால் வெவ்வாலை வாவென்று கூவி இறந்தடிப்பார் யாரும் அங்கில்லை சொல்லணும் பெருமை வேற இப்படி வச்சுருவார். இதெல்லாம் ஒரு காலம். ஏன்னா கல்வி என்பது குமரவர் சொல்கிறார் வருந்தி கற்றல்னர். கல்வி அவ்வளோ சுலபம் கிடையாது, வருந்தி தான் கற்கணும். அது அழகாக எழுதுறார். கல்விக்கும் கல்விக்கும் வித்தியாசப்படுத்துகிறார். கல்வி ஆண் பெண் கல்வி இருக்குதே அது தொடங்குங்கால் இன்பம் பின்னால துன்பம். ஆனால் கல்வி இருக்குது அல்லவா அது தொடங்குங்கால் துன்பம் பின்னாலே இன்பம் என்று அந்த புரியறதுக்காக சொல்கிறார். புரிவதற்காக அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். நீதி நெறிவிலக்கில் தான் அந்த பாட்டு வரும். அதனால் சமாதிக்காக சொல்ல வந்தேன். சமாதி அதனால் சமாதி தலைப்படும்னார். சமாதி முடிநிலை இது இயமம் முதலியவற்றில் வழுவாது நிற்றல். அதனால் வாய்க்குனார் பாருங்கள். சமாதிக்கு போக வேண்டும் என்றால் எண்ணங்கள் என்ற ஒரு புத்தகம் எம்எஸ் உதயமூர்த்தி அவர் எழுதுந்து அதில் எழுதுகிறார். மாடிப்படி ஏற வேண்டும் என்று சொன்னால் முதல் படியும் முக்கியம்தான், முடிவாக இருக்கிற படியும் முக்கியம்தான், அதையும் கிடக்கணும். இது முதல் படி தானே ஒதுக்க விட அதை ஏறினா தான் அங்கே போக முடியும் என்று சொல்வார். அதே போல் இயமம் நியமம் எல்லாம் நமக்கு முதல் படி. நீ அங்கே சரியாக காலை வச்சதான் அங்கே போக முடியும். இதெல்லாம் இல்லை. அற ஒழுக்கமும் இதை ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு யோகம் வாய்க்காது. அவர் சொல்கிறார். அதை சொல்கிறார். நல்லா முதல் தந்தரில் அவளை கஷ்டப்படுறார். இதெல்லாம் அறங்கள், இந்த பின்னணி வந்தால் தான் உனக்கு யோகம்லாம் வாய்க்கும்ன்றார். எனவே அந்த படிநிலையிலே வலுவாக இருந்தால்தான் சமாதினார். இத்துணை சிறப்பு பெற்ற இயமம் முதலியவற்றை முற்றினால் சமாதி அப்போதான் நிலை பெற்றவருக்கு தான் யோகம் முற்று பெறும். செல்லல் என்றால் வாய்த்தல் என்ற அர்த்தம். அப்புறம் நான்காம் அடி யமாதியும் சமாதியும் தலைப்படும். நான்காம் அடியில் சமாதி யமாதி இருக்குல்ல, யமாதியும் தலைப்படும் சமாதியும் தலைப்படும். இயமம் முதலாக தியானம் வரையில் நீ முற்று பெற்றால் அது யமாதி, அப்புறம் சமாதி. அது இரண்டும் முற்று பெற வேண்டும் என்றால் யமாதி முற்று பெற்றால் தான் சமாதின்னு சொன்னார். இதனால் சமாதியே யோகத்தினுடைய முடிவு நிலை. அதற்கு முன்னே செய்ய வேண்டியவற்றை தவறாது செய்ய வேண்டும். ஏன்னு சொல்கிறார். படிநிலையிலே நம்முடைய கண்ணப்ப நாயனார் காளத்தி மலை ஏறுகின்ற பொழுது மறக்காமல் சொல்கிறார். அவருக்கு ஞானம் வந்துடுச்சு. அவர் பெருமாங்கிட்ட போகிறார்னு சொல்லாமல் வேகமாக போகிறாராம். வேகமாக போகிறது எது போல என்றால் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறினார். ஆணையாம் சிவத்தை சார் அணைவது போல் அப்படின்னார். பேணு தத்துவங்கள்லாம் 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களை வேகமாக கடந்தார். ஆன்ம தத்துவம் வித்யாதி எல்லாம் கடந்தார். பேணு தத்துவம் என்னும் போயிட்டு அங்கே போய் பார்க்கிறார். ஏகநாயகனை கண்டார்ந்தார். ஏகநாயகன் ஒரு வார்த்தை சொல்கிறார் சேர்க்கிறார். அங்கே சிவசக்தியாக இல்லை, வெறும் லிங்கம் மட்டும்தான் இருந்திருக்குது. அது பரிவார தேவதையோடு இல்லையா, அங்கே மலையல்லவா, வெறும் பரிவார தேவன் எங்கே மட்டும்தான். ஏகநாயகன் ஒரு வார்த்தை எங்கே போடுறார். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அவர் தான் ஏகநாயகன், அவர் தான் ஏகநாயகன். அவர் தனியாக அங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னு சொல்ல, இந்த ஆள் எப்படியா தனியாக இருக்கிறார் இங்கே இல்லையா, காடல்லவா பெருமானே, அவர் தான் அந்த முதல்ல ஞாபகம் வருது. எப்படி ஒன்றிவிட்டார் என்று தான் சமாதி. எல்லாவற்றையும் மறந்தார். நாணன் கூப்பிட்றான், காணன் கூப்பிட்றான், ஒன்றுமே அவர் கேட்கல. சேக்கடை அங்கே பார்க்கணும். கொண்டு வந்த அந்த தேக்கிலையிலே அந்த இறைச்சி வைக்கிறாருங்க, வைத்து சுட வைத்து வைப்பா பக்குவம் செய்யுன்னு சொன்னார். அதான் அவர் பேசின கடைசி வார்த்தை. தனக்காகன்னு சொன்னார். அது கூட நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்பா பொன்முகலை ஆற்றில் சாப்பிட்லான்னார். ஆனால் பொன்முகலை ஆற்று போகிற பொழுது அது என்னன்னு கேட்குறார். குடுமித்தேவர்ன்றான் நாணன். உடனே மாறி போயிட்டார். பேச்சே கிடையாது. அதுக்கப்புறம் அவருக்கு பேச்சே கிடையாது. நேராக வந்தால் அவர் பாட்டு எடுத்துகிட்டு போகிறார். சாப்பிட்றதுக்கு வச்சுது எடுத்துகிட்டு நேராக போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாருன்னா தன்னுடைய நிலை முற்றிலும் மாறினார். அதான் ஒரு சமாதி நிலை. பெருமானம் வருமாக வேறு நிலையில்லாமல் போகிறார் இல்லையா. பொறுவரும் அந்த அதுனா அன்புரு கொண்டால் அன்பாக அன்பு பிடம்பாக இருக்கிறார்னு பாடுறார். அதான் அதற்கு முன்னே செய்ய வேண்டியவற்றை தவறாறு செய்தல் அடையமாகத்திரு. அட்டமாசித்திகள் இயம முதலியவற்றின் இடைநிலை பயன். ஒருவேளை நீங்கள் தியானத்திற்கு போயிட்டு சமாதி நிலைக்கு போகவில்லை என்றால், சமாதியிலே உங்களுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இறங்கினாலும் கூட உங்களுக்கு அட்டமாசித்திகள் வாய்க்கலாம். அட்டமாசித்திகளே போரும் என்று சில பேர் நினைப்பான். அதுவே போதும்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாமல் கூட நினைப்பான் இல்லையா. அது இடைநிலை பயன், அவாந்தர பயன் தானே தவிர முடிநிலை பயன் என்பது பெருமானுடைய இன்பம் பெறுதல் தான். அட்டமாசித்தியால் ஒரு இன்பம் வரும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதாவது தலைமையில் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம்னு பாடுறாரு. வேறொரு சரீரத்தில் புகழாம்லாம் சொல்கிறார். அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதெல்லாம் இன்பம் இல்லை. முடிவாக பெருமானுடைய திருவடியை சேர்ந்தால் இன்பம் என்று வருவதுதான் முற்றிய சமாதி என்று அந்த முதல் பாட்டை சொல்கிறார். அடுத்த பாட்டெல்லாம் அடுத்த வாரம் நம்ம படிக்கலாம். 5ஆம் தேதி படிக்கலாம். சமாதி யமாதியில் தான் செல்லக்கூடும், சமாதி யமாதியில் தான் எட்டு சித்தி, சமாதி யமாதியில் தங்கினோர்க்கு அன்றே சமாதி யமாதி தலைப்படும் தானே என்று
இந்த பாடலோடு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்யலாம். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கெல்லாம் தருகின்ற ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என் தனிப்பட்ட முறையை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சார்பிலையும் அவருக்கு நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.